பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு தலைப்பிலே நாம் சத்தியத்தை தியானிக்கலாம். நாம் வாசித்த வேதபதியில் ஸ்தோத்திரம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. நாம் 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். சரி, ஜெபம் மட்டுமல்ல, இடைவிடாமல் செய்யக்கூடிய காரியங்கள் என்னன்றது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு 7 பாயிண்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, ஸ்தோத்திரம், ஜெபத்தை குறித்து சொல்லும்போது ஸ்தோத்திர ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதே நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் டாட்டும். அப்போ இந்த நாளில் ஒரு 7 பாயிண்ட்டு பார்க்கும்போது ஸ்தோத்திரம் முதல்ல வருகிறது ஜெபந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம் டாட்டும். இடைவிடாமல் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அப்போ இடைவிடாமல் என்று சொல்லும்போது தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும். ஜெபத்தை நாம் விடாது நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1:2 4 வசனத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, பாருங்க, ஸ்தோத்திரம் எதற்காக முக்கியமாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஸ்தோத்திரம் தெசலோனிக்கே சபையாருக்கு நல்ல அருமையான ஒரு சபை. அந்த சபைக்கு 2 நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். அவர் அந்த சபையினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிகளை பார்க்கும்போது சந்தோஷப்படுகிறார். அவங்க ஸ்தோத்திரம் அந்த வளர்ச்சியில் தொடர்ந்து அது வளரும்படியாக, தொடர்ந்து அவர்கள் கர்த்தருக்குள்ளாக இன்னும் பலப்பட்டு நல்ல ஒரு தேவன் விரும்புகிற சபையாக இருக்கும்படியாக, மனவாட்டி சபையாய் மாறும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்பினார். ஏனென்றால் அந்த சபையில் அந்த பகுதியில், தெசலோனிக்கே பகுதியில் ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவித்து சபையில் ஸ்தாபித்தவர் அவர். ஆகவே ஸ்தோத்திரம் அந்த சபையினுடைய அப்போஸ்தலன் மட்டுமல்ல, அந்த சபையினுடைய மேய்ப்பராகவும் இருந்து கர்த்தர் நல்ல ஆலோசனைகள் கொடுக்கறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். உங்கள் தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும். 1 பாருங்கள், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்களா? அன்பின் பிரயாசம், விசுவாசத்தின் கிரியை. நம்ம ஸ்தோத்திரம் விசுவாசத்தில் கிரியை நடப்பிக்கிற சபையாக இருந்தது. நம்முடைய சபையும் அப்படித்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் என்ன செய்யணும்? கிரியை நடப்பிப்பு என்பது என்ன? செயல்படுகிறது. விசுவாசத்தில் நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் வேதம் சொல்கிற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் மட்டுமில்லை, விசுவாசம் இல்லாமல் நம்ம செய்கிற காரியங்கள்னால என்னது பிரயோஜனம் இல்லையா? ஸ்தோத்திரம். யாக்கோப்பு நிருபத்தில் நம்ம வாசிக்கும்போது கிரியை இல்லாத விசுவாசம், பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். கிரியை இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன் சொல்வது அப்போ அதனால் பிரயோஜனம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆக விசுவாச வார்த்தையில் சொல்லுகிறது அது அவசியம்தான். ஆனால் ஸ்தோத்திரம் சாதாரணமாக சொல்லிவிட்டு அப்படி நிறுத்துறதில்லை, நாம் கிரியை நடப்பிக்கணும். அப்போ ஸ்தோத்திரம் அது கிரியை என்னது? ஜெபிக்கிறது தான் முதல். ஸ்தோத்திரம். அப்போ நாம் விசுவாசிக்கிற காரியங்கள் நிறைவேற நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிரியமான சகோதரர், உங்கள் விசுவாசத்தின் கிரியையும், 2வது உங்கள் அன்பின், பாருங்கள், அன்போடு கூட பிரயாசப்படுகிற சபை தெசலோனிக்கே சபை. நம்முடைய சபையும் அன்போடு கூட கர்த்தருக்காக பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆத்துமாக்களை சபையில் சேர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆமாம், ஜெபிக்கணும், ஆத்துமாக்களை கொண்டு வரணும். பிரயாசம் என்பது ஒன்று. அப்போ அதை ஸ்தோத்திரம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜெபிக்கிறதோடு நிறுத்துறதில்ல, இப்போ செயல்படுவது. அல்லேலூயா. ஜெபிப்பதும் செயல்படுவது 2 ஒன்றோடு ஒன்று ஆமாம் சம்மந்தப்பட்டது. அது அவசியமானது. குடும்பத்திலே அப்படித்தான். நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிங்க, அதே சமயத்தில் நல்ல செயல்படணும். அப்போ செயல்படுகிற ஒரு குடும்பம், ஜபத்தோடு கூட செயல்படுகிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் நிச்சயமாக. நம்மளுடைய பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் தருகிற தேவன். அதான் அன்பின் பிரயாசம். வெறும் பிரயாசம்னு சொல்லாமல் அந்த வார்த்தை என்ன சொல்லப்படுது? அன்பின் பிரயாசத்தை. 3வது, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள, பார்த்தீங்களா, நம்பிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையின் பொறுமையுடையவர்களாக இருந்தாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லப்பட்டு, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. 3வது வசனம் கூட வாசிக்கலாம்.
பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு சபையும் சோத்திரம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட நிருபத்தில் நீங்கள் சொல்லப்படுகிற ஒவ்வொரு சபையும் மட்டுமில்லை, சோத்திரம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு 7 சபை கொடுக்குறோம். அதுவும் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை தான். இன்றைக்கி உலகம் முழுவதிலும் சோத்திரம் தேவனால் அழைக்கப்பட்டு தேவன் சோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் தேவனுடைய சோத்திர சித்தத்தின்படியாக எங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை தான். அல்லேலூயா. குறிப்பாக ஆவிக்குரிய சபை சோதரம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள், அழைக்கப்பட்ட ஊழியர்கள், வேறு பிரிக்கப்பட்ட ஊழியர்களாய் அபிஷேகம் பண்ண ரட்சிப்பையும் அபிஷேகத்தை பெற்ற ஊழியர்கள் சோத்திரம் உலகம் முழுவதிலும் சோத்திரம் எழும்புவது தேவனுடைய சுத்தம். சோத்திரம். சரி, அப்போ அடுத்த வசனம், எங்கள் ஜபங்களில் பாருங்க, ஜபங்களில் ஜபம்னு வருது அடுத்து விண்ணப்பம்ன்று வருது. அப்போ எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன், விண்ணப்பம் பண்ணி என்ன பண்ணுறேன். அடுத்து என்ன சொல்கிறார், உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை அப்போ ஸ்தோத்தரிக்கிற ஜபம். அப்போ ஸ்தோத்திர ஜபம், ஸ்தோத்திரம், ஜபம், விண்ணப்பம், ஸ்தோத்திரம், இது பூரா ஜபத்தில் உள்ள ஜபத்தில் அடங்கியிருக்கிற பகுதி. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நம்ம இந்த முக்கியமாக அந்த காரியங்களுக்காக நம்ம ஜபிக்கணும். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம். அப்போ அந்த தெசலோனிக்கே சபையை போல் நம்முடைய சபைகளும், நம்முடைய சபைகள் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபைகளும் அப்படியாக இருப்பது அவசியம். அடுத்து இன்னொரு காரியத்தை நான் பார்க்கலாம். கர்த்தர் சகோதரர் ரோமர் 1:9 வாசிக்கலாம். ரோமர் 1:9. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல், பாருங்க சகோதரர், இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டு. இந்த ஊழியர்களாக இருக்கிறவங்க, சபை ஊழியர் நிச்சயமாகவே ஜெபம் பண்ணும்போது உங்களையெல்லாம் நினைக்கிறோம் நாங்கள். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற காரியம் அது. அதே சமயத்தில் விசேஷமாக ஏதாவது ஒரு ஜப குறிப்பு முக்கியமாக கொடுத்துருந்தீங்கன்னா காரியங்களுக்காக, அந்த காரியங்களுக்காக முக்கியமாக நான் ஜபிப்போம். அப்போ ஜபிக்க வேண்டியது எங்களுடைய காரியமாக இருக்கிறது. அதுக்காகத்தான் ஏதோ ஒரு காரியமாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்துங்கன்னு நாங்கள் சொல்லுகிற காரியம் அதுதான். சபைக்கு நிச்சயமாக நீங்கள் தெரியப்படுத்தணும். தனிப்பட்ட முறையிலும் ஜபிப்போம், சபையிலும் வைத்து நாங்கள் ஜபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை என்ன செய்கிறது பாருங்கள், நினைத்து கொண்டு சோத்திரம் பண்ணுகிறதே ஒரு ஜபம்தான். நினைத்து கொண்டு ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே ஆசீர்வதிங்க நினைத்து. அப்போ பாருங்கள், எல்லா சபையும் நினைக்கிறாரு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஸ்தோத்திரித்து முக்கியமான ஜபக்குறிப்புகள், அதாவது காரியங்கள் இருந்தால் சொல்லி ஜபிக்கிறது அது நமக்கு தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி தான் நம்ம வேதம் சொல்லுகிற ஒழுங்கு. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் சொல்கிறாரு, இடைவிடாமல் உங்களை என்ன செய்கிறேன், நினைத்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இடைவிடாமல் ஜபத்தில் ஸ்தோத்திரம் நினைத்து கொண்டு. அப்போ குடும்பத்தார், நீங்கள் பெற்றோர்கள் இருக்கிறீங்க, சகோதரி இருக்கீங்க, நீங்களும் உங்களுக்காகவும் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக சோத்திரம், பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைகள் இருந்தால் பேர பிள்ளைகளுக்காகலாம் நினைத்து என்ன செய்யணும், ஆமாம் சோத்திரம் ஜபிக்கணும், தொடர்ந்து ஜபிக்கணும். இடைவிடாமல் என்று சொல்லும்போது தொடர்ச்சியாக நாம் ஜபித்து கொண்டு ஜபிப்பது என்றது தான் இடைவிடாமல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நான் இந்த நாளில் கவனமாக இதில் கவனம் செலுத்துவோம். ஜபிக்கிறதை கூட்டுங்க. அப்படி தொடர்ந்து இடையில நான் சோத்திரம் பண்ணி நான் நினைத்து சோத்திரம், நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை மனதில் கொண்டு வந்து நினைத்து சோத்திரம் தேவன் நடப்பிக்க முடியாது விசுவாசத்தோடு ஜபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு எப்படி இருக்கிறாரு, அதை பாருங்கள், நான் உண்மையாக ஜபிக்கிறதுக்கு கர்த்தர் சாட்சி. ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறார், அப்படி நீங்களும் ஜபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். அப்போ கர்த்தர் பாருங்கள், அந்த வார்த்தை என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன். அப்போ தேவனை சேவிக்கிறது எது, நம்முடைய ஆவி தான் தேவனுடைய ஆவியோடு கூட என்ன செய்யுது, ஆமாம் அவரை ஆராதிக்க வைக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடி துதித்து ஆராதித்தோம். அப்போ ஆவி நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த ஆவியானது தேவனோடு கூட உறவாடுகிறதுக்கு தான் தேவனை வைத்திருக்கிறார்.
சரீரமும் முக்கியம், அதே வேளை ஆத்மா. நமக்குள்ளாக 3 வெளியேறப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார். ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். பாருங்கள், அப்படி சொல்லும்போது சரீரம் 3ஆவது தான் வருது, ஆவி தான் ஃபஸ்ட்டு வருது. ஆவி, ஆத்மா, சரீரம். இதுதான் ஒரு அதனுடைய என்ன சொல்கிறது, ஸ்டெப்பாக வருகிறது. அதுதான் ஃபஸ்ட்டு ஆவி தான். அடுத்தது முக்கியமானது ஆத்மா, 3ஆவது சரீரம். சரி, இந்த 3மே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற விலையேறப்பெற்ற. ஆமாம், இப்போ ஆண்டவருடைய படைப்பில் விசேஷித்த படைப்பு யார் தான்? ஆமாம், மனித படைப்பு தான் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து என்ன பாருங்கள், ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அது பாவம்னு சொல்லி ஸ்தோத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறது பார்க்குறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அவர்களிடத்தில் சில குறைகள் இருந்தாலும் ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சாமுவேலை கொண்டு செபிக்க வைக்கிறார். தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், கர்த்தர் நியாயாதிபதியா, இப்படிப்பட்டதான ஒரு நல்ல பொறுப்புகளில் இருந்த சாமுவேல் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் தீர்க்கதரிசின்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட. வாசிக்கலாம், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நானும் ஜெபம் பண்ணாமல் இருப்பேன். விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், இந்த 3 வார்த்தையும் ஸ்தோத்திரம். சரி, அது முக்கியமானது. அது நம்ம வாசிக்கலாம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனா இருப்பேன். ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அது என்னவா வேதம் சொல்கிறது? பாவம் என்று வேதம் சொல்கிறது. ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, தினமும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அது எப்படி ஆரம்பிக்கணும்? உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களா? எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாது, ஜெபம் பண்ணுங்க. பாதுகாக்க முடியாது, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். தேவன் தேவைகள் சந்திக்க முடியாது. உங்களுக்குள்ளாக உங்களோட குடும்பத்தின் காரியங்களெல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. முதல்ல பாடி துதித்து ஆராய்த்து ஸ்தோத்திரம். அடுத்து வேதம் வாசிங்க, அடுத்து ஜெபம் பண்ணுங்க. இது ஜெபத்தினுடைய ஒரு முக்கியமான காரியங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே வேளையில் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணும்போது என்ன நல்லா கவனிக்கணும். நானும் உங்களுக்கு விண்ணப்பம் செய்தாயிருப்பேன், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வனாக இருப்பேன், அது எனக்கு தூரமாக இருப்பதாக நன்மையும் போதிக்கிறேன். அப்போ அவர் தேவனுடைய ஊழியராக இருந்து அந்த பழைய ஏற்பாடு சபைக்குரிய ஊழியராக அவர் இருக்கிறார். சொல்கிறார், நன்மையும் சபையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். போதிக்க முடியாது, கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் போதிக்கிறேன் என்று சொல்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பம், அடுத்து 2வது ஜெபிக்க வேண்டியது சபைக்காக. அல்லேலூயா. நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறதான இந்த சபைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஊழியர்கள் எங்களுக்காக, சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். 3வது, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்முடைய உறவினர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். அடுத்ததாக நம்முடைய ஸ்தோத்திரம் பட்டணங்களுக்காக, கிராமங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அடுத்து எப்படி ஜெபிக்கணும்? நம்முடைய முழு இந்திய தேசத்தினுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். அல்லேலூயா. அடுத்து உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களும், தேவனால் உண்டாக்கப்பட்டவங்க எல்லாருமே ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லாரும் உண்மை தெய்வத்தை கண்டுகொள்ளணும். ஜீவனுள்ள தேவனை அறிந்து ஆராதிக்கும்படியாக, மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக நம்முடைய தேசத்தில் 145 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. தமிழகத்தில் ஸ்தோத்திரம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 8 கோடி ஜனங்கள் பொதுவாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ இந்தியாவில் 7 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள், நம்முடைய இந்திய தேசத்தில் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். விசேஷமாக இந்த நாட்களில் எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை கொண்டு வர முடியாது ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம சொல்ல போனால், நான் சென்னை பட்டணத்தில் கர்த்தர் சென்னை பட்டணத்தில் வச்சுருக்கிறார். அதையும் நம்ம மனதில் நினைத்து, சென்னை பட்டணத்தில் 1,20,00,000 ஜனங்கள் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட, ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து ஸ்தோத்திரம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு ஸ்தோத்திரம், தேவனுடைய எல்லா விதமான ஸ்தோத்திரம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபிக்கணும். சரி, அடுத்ததாக பார்க்கும்போது 2வது செய்ய வேண்டிய காரியம், இடைவிடாமல் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது மட்டும் இல்லை, இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்போது தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது, தானியேலை குறித்து தரியு ராஜா சொல்லுகிறாரு, சோத்திர சிங்கக்கவியிலே தந்திரமாக போடப்பட்டதான அந்த பிரபுக்கள் மந்திரிமார்களின் நாளில் மந்திரிகள் சோத்திரம் என்ன பண்ணாங்க?
ராஜாவை தரியு ராஜாவிட்ட போய், தரியு ராஜாவுக்கு அப்படி ஒரு திட்டம் இல்லை. ஏற்கனவே அதை நம்ம போன வாரம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இது ஒரு இந்த ஜபக்கு, அதாவது இது ஒரு பாயிண்ட் வர்றதுனால இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். இடைவிடாமல் ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைப்பார்னு சொல்லுகிறத பார்க்குறோம். என்ன ஒரு காரியம் நடந்தது? நம்ம ஸ்தோத்திர சிங்க கபியிலே போடப்படணும். 30 நாள் வரைக்கும் தரியு ராஜாவை தவிர வேறு யார்கிட்டையும் அது என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், ஸ்தோத்திரம் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்தோத்திரம். அப்போ தேவனுக்கு மேலே ராஜாவை புகழ்ந்து என்ன பண்ணுறானுங்க? ஸ்தோத்திரம் ஒரு முக்கியப்படுத்தும் போது அந்த ராஜா அது ஸ்தோத்திரம் அவன் அந்த நயவஞ்சக புகழ்ச்சியில் அது ஒரு அந்த பின்புறம் இருக்கிறதான அந்த பாதிப்பை அறியலை. அது தானியேலுக்கு அந்த ஆட்கள் வைத்திருக்கிற கண்ணி என்பதை அறியலை. ஆனால் அதை அறிந்தபோது அந்த மனிதன், அந்த ராஜா துக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆனாலும் கூட அவர் கையெழுத்து போட்டு முத்திரை வச்சதுனால அவராலே மாற்ற முடியல. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அவன் சொல்லும்போது அந்த சொன்ன வார்த்தை நல்ல அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த கடந்த வாரம் நம்ம அந்த வார்த்தையை பார்க்கல. 16 வசனத்தை வாசிங்க. 6:16. அப்பொழுது ராஜா பாருங்க, ராஜா கட்டளை விட்டான், வேறு வழி இல்லை. ஸ்தோத்திரம். தானியேலு முக்கியமான, அந்த தேசத்துக்கு முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம். அதாவது 3-4 ராஜாவின் காலத்தில் ராஜ்யங்களுக்கு மாறுது. அதாவது ஸ்தோத்திரம் பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போதே அவர் சிறைபிடிக்க கொண்டு போகப்பட்டார். பாபிலோனுடைய ராஜ்யம் முடிஞ்சு அடுத்து என்ன ராஜ்யம் வருது? மேதிய பெர்சிய ராஜ்யம் வரும்போது இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம். அப்போ மேதிய பெர்சிய ராஜ்யத்தில் ராஜாக்கள்லாம் ஆழ்த்தெடுத்து மாறுறாங்க. அவங்க காலத்துலேயும் அவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏன்னா அவ்வளோ அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரம் ராஜாக்களை மதித்தாங்க. ஏன்னா தேவன் அவரோடு இருந்தார். அவர் மூலமாக ஸ்தோத்திரம் தேசத்தின் காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினபடினாலே அவரை ரொம்ப கனப்படுத்தினாங்களே என்று பார்க்குறோம். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து என்ன செஞ்சாங்களாம்? 16 வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க? அவனை சிங்கங்களின் கபியில் யாரை போட்டாங்க? தானியேலை போட்டாங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை என்ன பாருங்க, ஒரு புறஜாதி ராஜாவுக்கு ஒரு விசுவாசத்தை பார்த்தீங்களா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறல்ல, அந்த தேவன் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், நீ பாருங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிறது யாருக்கு தெரியுது? கர்த்தரை ஆராதிக்கிறது, தானியேலை ஆராதிக்கிறது யாருக்கு தெரியுது? ராஜாவுக்கு தெரியுது. பார்த்தீங்களா? அப்போ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனை நீ ஆராதிக்கிறாய் என்றெல்லாம் நீ சொல்கிறது நீ பார்க்கலாம். தேவனுடைய தாசனே ஸ்தோத்திரம். 20 வசனம் இல்லையா? சரி, இப்போ 20 வசனத்தை வாசிக்கலாம். எப்போ பாருங்க, நைட்டே போட்டாச்சு. காலையில் நான் என்ன எதிரிலாம் என்ன நினைக்கிறான், சத்துருலாம் என்ன நினைக்கிறான், கதை முடிஞ்சிருச்சு. யார் கதை? ஸ்தோத்திரம். ஆமாம், தானியேலுடைய கதை முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. வெறும் ஒரு சிங்கம் அல்ல, சிங்கங்கள் எத்தனை சிங்கங்களும் தெரியாது. அது எப்படி தெரியுமா? அந்த நாட்களில் ஸ்தோத்திரம் ஒரு தண்டனை சிங்கங்கபியில் போட்டு ஸ்தோத்திரம் கொல்லப்பட வேண்டும் என்றால் என்ன செய்வாங்க தெரியுமா? சிங்கங்களை பட்டினி போடுவாங்களாம். பட்டினி போட்டு ஸ்தோத்திரம் என்ன பண்ணுவாங்க? அது எப்படா இறை கிடைக்கும், யார் கிடைப்பான்னு பார்க்கணும். தூக்கி ஒருத்தனை போடும்போது போட்டி போட்டு கொண்டு பிச்சு என்ன பண்ணும்? ஆமாம், ஸ்தோத்திரம் சாப்பிட்டு கொண்டு போடும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? ஸ்தோத்திரம் தன்னுடைய தூதனை அனுப்பி என்ன செஞ்சார்? ஆமாம், சிங்கங்களின் வாயை கட்டி போட்டபடினால ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே நைட்டில் அந்த சிங்கங்களுக்கெல்லாம் என்னது? பட்னியாக கிடக்குது. அப்போ காலையில் துயரச்சத்தமாய், அப்போ விசுவாசமாக சொல்லிட்டா கூட காலையில் அந்த மனுஷனுக்கு ஒரு அச்சம். என்னென்னா தானியேலு எந்த சேதமாயிருப்பாரோ, ஸ்தோத்திரம் சிங்கங்கள் எதை கடிச்சிருக்குமோ கொண்டிருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் பாருங்கள். அப்போ சொல்லும் போது தான் அந்த வார்த்தையை கவனிங்க. இது 16ஆம் வசனத்தில் சொல்லப்படலை. தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய, பார்த்தீங்களா என்ன மாதிரி வார்த்தை? நீங்கள் அந்த தானியேல் புத்தகத்தில் வாசிங்கன்னா அந்த புறஜாதி ராஜாக்கள் தேவனை எந்த அளவுக்கு தேவன் அவர்களிடத்தில் வெளிப்பட்டார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம் தேவனை போல ஒரு மெய் தேவன், ஜீவனுள்ள தேவன் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள ஜீவனுள்ள தேவன். என்ன அர்த்தம்? உயிருள்ள தெய்வம், உண்மை தெய்வம், நீதி உள்ள தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம்,
சோத்திரம். நீதி நான் மட்டுமல்ல, நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் சதாகாலம் ஜீவிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறார் பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்று 16 வசனத்தில் சொன்ன தரியு வார்த்தை அப்படியே நிறைவேறுது பாருங்க. ஸ்தோத்திரம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டபோது சொன்ன அடுத்த வசனம் என்ன சொல்கிறாப்புல, அடுத்த 2 வசனமும் முக்கியம், வாசிக்கலாம். அப்படி தானியேல் ஆமாம் ஸ்தோத்திரம். பாருங்க, ராஜாவை கோவிச்சுக்கொள்ள, ராஜா மற்றவங்க உன்னை சதி பண்ணி ஸ்தோத்திரம். நம்மளாம் என்ன நினச்சிருப்போம், என்ன சொல்ல நினைப்போம், ராஜா நீங்கள் மற்றவங்க பேச்சை கேட்டு நீ என்னை உங்கள் உள்ளத்துக்கு போட்டிங்களே, அப்படிலாம் சொல்லலை, என்னது சிங்க கபியில் போட்டிங்களே அப்படிலாம் சொன்னாரா? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. அல்லேலூயா. பாருங்கள், அப்புறம் தான் பரிசுத்தவான்களுடைய அவங்களை பேச்சு செயல்லாம் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரிங்க. எப்படி பேசணும், எப்படி யாரை பாருங்கள், பெரிய ராஜா அவர் எப்படி பேசணுன்றது சோத்திரம். புறஜாதி ராஜா தான் சோத்திரம். ஆனாலும் கூட சோத்திரம் நமக்கு மேலே தேவன் வைத்திருக்கிறார். அவங்கள்ட்ட எப்படி பேசணும் சோத்திரம். அதே போல் தான் சோத்திரம். நம்ம எல்லாருமே அப்படி தான். வயதில் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கு மேலே உள்ள கர்த்தர் கொடுத்த பெற்றோரை நல்லா மதித்து பேச கவனமாக இருங்க. ஆமாம் சோத்திரம். ஸ்கூலோ காலேஜோ படிக்கும்போது அந்த டீச்சர்களை சோத்திரம் அவங்களும் மதித்து பேசணும். சில இடங்களெலாம் சோத்திரம் புள்ள வளர்ப்பு சரியில்லைன்னு தான் சொல்லணும். தாய் என்ன பண்ணுறாங்க, தாய் தகப்பனை சோத்திரம் மரியாதையாக பேசுகிறதில்ல. அது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொன்று டீச்சர்கள்லாம் மரியாதை பேசுகிறதில்ல. இதெல்லாம் ஒரு காலத்திலாம் அப்படி இல்லைங்க. இப்போ வர அந்த காரியங்கள்லாம் நம்முடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அதை தான் சொல்ல வரேன். சோத்திரம். நம்ம சத்தியத்தை அறிஞ்சவங்க நம்ம அப்படி என்ன பண்ணணும், சோத்திரம் மூத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். சோத்திரம். தேவன் வைத்திருக்க ஸ்தானம் முக்கியங்க. சோத்திரம். அதே போல் பாருங்கள், ஒரு ஆஃபீஸில் ஒரு இதில் சோத்திர தேவனே என்ன பண்ணுறாரு, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருப்பார். அவங்கள மரியாதை செலுத்தணும். வயதில் மூத்தவங்களை சோத்திரம் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப தேவன் எதிர்பார்க்கிறார். சோத்திரம். சரி பாருங்கள், அதான் பாருங்கள் இந்த வார்த்தை. அப்போ ராஜாவை வாழ்த்துக்கிறார். ராஜாவை நீர் என்றும் வாழ்க. அடுத்த வசனம், சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் வாயை கட்டி போட்டார். அப்போ எத்தனை சிங்கங்கள் இருந்ததுன்னு தெரியல, அத்தனை சிங்கங்களின் வாய்களும் கட்டி போடப்பட்டது. அதேனென்றால் அவருக்கு முன்பாக, ஏன் அப்படி சொல்கிறார் பாருங்க, தன்னை மேன்மைப்படுத்தி சொல்லலை. கர்த்தர் சோத்திரம். தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்கணும், பொதுவாக மனுஷர்கள் எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும் என்பது இங்கே இருக்க இந்த வசனம் இருக்குது பாருங்கள். ஏனென்றால் ஆமாம், நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். எப்படிப்பட்டதான சாட்சி பார்த்தீங்களா? அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வார்த்தை முக்கியம்தான். ராஜாவா உமக்கு முன்பாக நான் என்ன செய்யலை, நீதிகேடு செய்யவில்லை. அல்லேலூயா. அவ பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும், குற்றமற்றவராக இருக்கணும். அதே சமயத்தில் நமக்கு மேலாக கர்த்தர் வைத்திருக்கிறவர்களுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நீதிகேடு. ரொம்ப கவனமாக இருக்கணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க நீதிகேடு செய்யாதீங்க, குற்றமற்றவர்களாய் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பெற்றோர்களும் உங்களுக்கு மேலே தேவன் வைத்திருக்கிற அந்த சோத்திர காரியம் ஒன்று கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஊழியர்கள் என்ற ஒரு ஸ்தானத்தில் கர்த்தரை அவர் வைக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம், இதெல்லாம் நம்ம படிப்படியாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். இப்போ எங்களுக்கு மூத்த ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கடந்த வாரம் எங்களுக்கு இந்த பிறந்த நாள் இருந்ததுனால மூத்த ஊழியக்காரராக சுவாமிதாஸ் பாஸ்டருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நாங்கள் 2 பேரும் ஜெபித்து கொண்டோம். ஸ்தோத்திரம். ஏன்னா தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம். அப்போ அவரும் நானும் ஊழியக்காரனாக இருந்தாலும் அவர் தலைமை ஊழியக்காரர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்போ மூத்தவர்களை, பெரியவங்களை, ஸ்தோத்திரம், நமக்கு மேலே அனுபவம் உள்ளவங்களை நாம் எப்போதும் கனப்படுத்த தெரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம், பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கவனம். உங்கள் பேச்சுகள், செயல்பாடுகள்லாம் அசட்டத்தனமாக இருந்துடக்கூடாது. பெற்றோர்கள் அசட்டத்தனமாக பேசிடாதீங்க. அசட்டத்தனமாக நீங்கள் அவர்களை நடத்திடக்கூடாது. நீங்கள் அவளை கனப்படுத்தி நடத்தும் போது கர்த்தர் உங்கள் எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், மற்றவங்களை வெளி உலகத்தில் எப்படியோ இருக்கிறாங்க பிள்ளைகள். சில பிள்ளைங்களாம் தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை. இதெல்லாம் நானும் பார்க்குறேன். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நல்ல மதிப்பாக பேசணும், மரியாதையாக பேசணும், நல்ல சோத்திரம். அப்போ பாருங்கள், எனக்கு சோத்திரம் எபேசியர்
6:1 பாருங்க, 6:1-2 வாசிங்க. எனக்கு அந்த வசனத்தை மறக்கக்கூடாது. பிள்ளைகள் நீங்கள் மறக்கக்கூடாது, வாசிக்கலாம். பிள்ளைகளே, பெற்றாருக்குன்னா தாய் தகப்பனுக்குன்னு அர்த்தம். என்ன செய்யணுமா? கர்த்தருக்குள், அப்போ கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ இது என்னது? நியாயம். இது நியாயமான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. வாசிக்கலாம். கீழ்ப்படுகிறது, கீழ்ப்படிதல். சோத்திரம். ஒரு தாய் தகப்பன்னு சொல்லக்கூடாது என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குதுன்னு. கீழ்ப்படியாத பிள்ளை எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரிங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் மனம் போல் நடக்குதுன்னா அது நல்லதே இல்லை. சோத்திரம். தேவசமுத்திரம்னு சொல்கிறேன், அது எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி. சோத்திரம். ஆமாம், அசட்டை பண்ணிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிற பிள்ளைகளில் கர்த்தர் சோத்திரம். ஆமாம், மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திரம். நம்பி, பெற்றோரை நம்பி நம்ம சோத்திரம் உங்களை கொடுத்துருக்குறாரு. நானும் அப்படி தான், எங்களெல்லாம் அப்படி தான். பைபிள்லாம் சத்தியம்லாம் தெரியாதுங்க. ஆனாலும் கூட ஒரு பயம் அந்த நாளில், பயத்தோடு பெற்றோர்களுக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சோம் சொன்னாங்க. சோத்திரம். அப்படி எங்கள் காலங்கள் அப்படி இருந்துச்சு. உங்கள் காலங்கள் உங்களை கர்த்தரை அறிய, வேதத்தை அறிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு 25 வயதில் நான் வேதம் தெரியும், எனக்கு சத்தியம் தெரியும். இடிச்சுக்கப்பட்ட காலத்துலேருந்து தான். சோத்திரம். உங்களுக்கு பாருங்கள், சிறு வயதுலேருந்தே பிள்ளைங்களை என்ன பண்ணுறீங்க? சபைக்கு உங்கள் பெற்றோர்கள் கொண்டு வர்றாங்க. அப்போ சத்தியத்தை கேட்குறீங்க. அப்போ சத்தியத்தை கேட்கும்போது சரியா? அப்போ பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்க. இது நியாயம், இது நியாயமான செயல். அடுத்து என்னது? 2வது வசனம். அப்போ உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் பாருங்கள், எவ்வளோ முக்கியமான காரியம் தெரியுதா? உனக்கு நன்மை உண்டாகணும், பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயா? கணம் பண்ணணும். சில பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறப்பா, எங்கே இருக்கிறம்மான்னு கேட்டால் சோத்திரம் எடுக்கிறதில்ல. அப்போ என்ன முக்கியமான, என்ன ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உனக்கு பேச்சு, என்ன அப்படி முக்கியமான வேலை இருக்குது? சோத்திரம். சில பிள்ளைகள் என்ன பண்ணுறது? ரொம்ப பிஸியாக இருந்தேன்ப்பா அப்படின்றது. சும்மா இதெல்லாம் பொய், ஏமாற்று வேலை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ உன் தகப்பனை உன் தாயை என்ன செய்வாயாக? கணம் பண்ணுவாய் என்பது வாக்குத்தத்தம் இல்லை, முதலாம் கற்பனையாக இருக்கிறது. சோத்திரம். சரி, அடுத்து என்னது? 3 வசனத்தோடு இருக்குதா? சரி, அடுத்து பிதாக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சரி பிதாக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷை. பாருங்கள், கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில் தான் வளர்க்கணும். அதற்கு பிள்ளைக்கு இடம் கொடுக்கணும். போதனைகளும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனைகளும் அவர்களை ஆமாம். ஒன்று ஆவிக்குரிய தகப்பனாக பெற்றோர்களாய், ஆவிக்குரிய தகப்பன் தாயாக இருக்கிற ஊழியர்களாகி நாங்களும் எப்படி பண்ணப்படுவோம்? கர்த்தர்கேட்ட சிச்சையிலையா போதனையிலும் வளர்க்குறோம், சத்தியத்தை போதித்து வளர்க்குறோம். அதே சமயம் பெற்ற தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அவர்களை நீங்கள் என்ன செய்யணுங்க? பெற்றோர்களை கவனிங்க. இந்த அனுபவத்தை செய்கிறீங்களா? இந்த காரியத்தை செய்கிறீங்களா? என்னது? கர்த்தர்கேட்ட சிச்சையில் வளர்க்குறீங்களா? போதனையில் வளர்க்குறீங்களா? வசனத்தை நல்லா வாசித்து நீங்கள் இடையில வசனத்தின்படி ஆலோசனை கொடுங்க. கர்த்தர் எதிர்பார்க்குறாருங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க சொல்லி. சரி, அதுக்கு தான் சபை இருக்குதே, ஊழியக்காரங்க பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு மட்டும் நீ இருக்கக்கூடாது. சொல்கிறது புரியுதுங்களா? ஆமாம், நீங்களும் என்ன பண்ணணும்? வசனத்தை கொண்டு புத்திமதி சொல்லுங்கள், ஆலோசனை கொடுங்க. தாய் தகப்பன் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அந்த கடமை இருக்குது. ஸ்தோத்திரம். பாருங்கள், வசனத்தை எடுத்து பேசணும்னா எவ்வளோ காரியங்கள் சொல்லலாம். அப்போ ஊழியர்கள் நாங்கள் பாருங்கள், அதை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் பார்க்குறீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, மற்ற நாட்களிலும் நாங்கள் ஜபத்தில் சோத்திர வேத வசனங்களே நாங்கள் போதிக்கத்தான் செய்கிறோம், உபதேசிக்கத்தான் செய்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், ஆலோசனை கொடுக்கத்தான் செய்கிறோம். சரியான விதத்தில் போதிக்கிறோம், ஆலோசனை கொடுக்குறோம். சோத்திரம். நீங்களும் என்ன செய்யணும்? பெற்றோர்களும் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடிக்கு என்ன இருக்கிறது, அதுவும் நம்ம வசனத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். ஆமாம், சோத்திரம். கோபப்படுத்தாமல் அப்படின்னா சோத்திரம். அப்போ ஒரு சில காரியங்களை விளைவனமாக இருக்கும்போது புத்திமதி சொல்லி இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருந்துக்கணும். ஒரு சில காரியங்களை தொடர்ந்து சொல்லி என்ன பண்ணுவாங்க? சோத்திரம். பெற்றோர்கள் பேசும்போது பிள்ளைகள் அது கோபப்படுத்துகிற காரியமாய் போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லிட்டு தான் கர்த்தர்கேட்ட சிக்ஷையிலையும் 2வது போதனையிலும் என்ன செய்யணும்? பெற்றோர்கள் வளர்க்கணும். ஆமாம், சபை ஒரு முக்கியமான பொறுப்பை போதிக்கிறதுல, உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுல, ஆவிக்குரிய விதத்தில் சிக்ஷையிலும் போதையிலும் வளர்க்குறதுல முக்கிய பங்கு நாங்கள் எடுத்து தான் செய்கிறோம். கர்த்தர் அறிவார். நீங்கள் என்ன செய்கிறீங்க? பெற்றோர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பதில் நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கர்த்தர் நம்ம இடத்துல கணக்கு பாருங்கள். சோத்திரம். சரி,
அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1:4 எப்படி ஆராதிச்சாங்களாம் அன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு சபையிலே எப்படி ஆராதிச்சாங்களாம், அதே போல் புதிய ஏற்பாடு சபையாராகிய நாமளும் அவர்கள் எப்படி ஆராதிச்சாங்க, சுத்த மனச்சாட்சியோட கர்த்தரை ஆராய்ச்சாங்க. நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாடு சபையாராகிய நாமளும் சுத்த மனச்சாட்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். வாசிக்கலாம் தம்பி, என்ன வசனம் போடுற? சோத்திரம் என்ன 2 தீமோத்தேயு அது? சரி வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:4. ஆமாம் 2 தீமோத்தேயு தான். சரி வாசிக்கலாம். உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனாலே பாருங்க, என் முன்னோர்கள் மட்டும் பாருங்க எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம் தீமோத்தேயு. இது பாருங்க, ஒரு மூத்த ஊழியக்காரனுக்கு தெரியுதுங்க, இளம் ஊழியக்காரர் உருவாகி கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். சோத்திரம் நல்ல தேவன் என்ன நோக்கத்தோடு கூட சோத்திரம் ஒரு ஊழியக்காரன் குடும்பத்தில் பிள்ளைகளை கொடுக்குறாரு. எங்களுக்கு 3 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க உணரணும், 3 பிள்ளைங்க நல்லா ஊழியம் செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதே போல் சபைக்குள்ளேயும் உங்களில் என்ன பண்ணுறோம், உங்களுக்கும் ஊழியத்தில் பொறுப்புள்ள பிரித்து கொடுத்து செய்ய வைக்கிறோம். சோத்திரம் நீங்களும் உருவாகி கர்த்தருக்காக செயல்படணும்னு சொல்லி எல்லாரும் விருப்பமுள்ள எல்லாரையும் பயன்படுத்துகிறோங்க. சோத்திரம் ஆமாம். அப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கணும், விருப்பம் இருக்கும்போது தான் பயன்படுத்த முடியும். உங்களை கட்டாயப்படுத்தி எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய முடியாது. பிள்ளைகள் பாருங்கள், இந்த மீடியா ஊழியத்தை செய்யணும், பிள்ளைகளுக்கு அந்த விருப்பம் இருந்ததுனால தான் செய்ய முடிஞ்சது. சோத்திரம். அப்போ எங்களால் முடியாது, எங்களுக்கு வேலை இருக்குது. பிள்ளைகள் இப்படி நெருக்கமான சூழ்நிலையிலையும் ஒரு தியாகத்தோடு கூட இதை செய்ய மனம் வந்ததுனால தான் இதை செய்கிறோம். சோத்திரம். சரி வாசிக்கலாம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு பாருங்க இன்னைக்கு சுத்த மனச்சாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் என்ன செய்கிறேன் பாருங்க, சுத்த மனச்சாட்சியோடு ஆராதித்தாங்க. பழைய ஏற்பாடு சபையினுடைய சோத்திரம் அந்த காரியங்கள் ரொம்ப முழுமையானதல்ல. புதிய ஏற்பாடு சபையினுடைய இந்த காரியங்களை போன்ற ஒரு முழுமையானதல்ல. ஆனாலும் கூட அவர்களுக்குன்னு தேவன் வைத்திருந்ததில் சுத்த மனச்சாட்சியோடு ஆராதித்தாங்க. ஒரு காரியங்களில் சோத்திரம் சில பல காரியங்களில் அவர்கள் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியலைனாலும் கூட ஆராதிக்கிற காரியங்களில் உண்மையாகவும் இருந்தாங்க. சில சமயம் தடுமாற்றமாக விக்கிர ஆராதனைக்கு போய் அடி வாங்கினாங்க கர்த்தர்கிட்ட. சோத்திரம். ஆமாம், அதையும் நம்ம பார்க்குறோம். தேவனை விட்டு போனதுனால அவிசுவாசத்தினாலையும் கீழ்ப்படியாமையினாலையும் முரட்டாட்டத்தினாலையும் சோத்திர விக்கிர ஆராதனை செய்ததுனால நிச்சயமாக அவர்களுக்கு என்ன வந்துச்சு? ஆமாம். அப்போ அடித்து அவர்களை திருப்பினார், சிட்சித்து அவர் மறுபடியும் அவர்கள் ஆண்டவர் தமது பக்கமாக திருப்பினார். அந்த ஜனங்களை சிறையிருப்புக்கு அனுப்பினார். சோத்திரம். அப்போ பாருங்க, அப்போலாம் அப்படிலாம் சோத்திரம் அவர்களை ஒரு முன்மாதிரியாக வச்சுருந்தார். இப்போ இஸ்ரவேல் சபையாரே, இன்றைக்கி புதிய ஏற்பாடு சபையாரைங்க நாம் சோத்திரம் அவர்களை காட்டிலும் நம்மை கர்த்தர் ஒரு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மேன்மையாக நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்தமான காரியம் நமக்கு உண்டு. அப்போ பாருங்க, தீமோத்தேயுக்கு தெரியுது, பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியுது சோத்திரம் ஒரு தீமோத்தேயு எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவராக இருந்தாரா? மாயமற்ற விசுவாசம். விசுவாசத்திலையும் நல்ல, அதாவது மாயமற்ற விசுவாசமும் இருக்குது, மாயமுள்ள விசுவாசமும் நடந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? சோதரர். சரி, அப்போ மாயமற்ற விசுவாசம் உடையவர்களாக தான் நீங்களும் நானும் கூட இருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு ஆராய்த்து வரும் தேவனை நான் செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். சுத்த மனச்சாட்சியோடு கர்த்தரை அவர்கள் மட்டும் இல்லை, நாமும் ஆராதிக்கணும். புதிய ஏற்பாடு சபையார் ஆராதிக்கணும். சபைக்கு வந்த பிற்பாடு நம்ம ஆராதனைக்கு வேலையில் நம்மையே மறந்து நம்ம ஆராதிக்கணுங்க. நம்ம அர்ப்பணித்து ஆராதிக்கணும். ஆராதிக்கிறது முக்கியமான என்னது? சோத்திரம். அப்போ இது பாட்டு பாடுறது ஆராதிக்கிறது சோத்திரம். இது ஆராதனையில் குறிப்பாக தேவன் அந்த செய்திக்கு முன்பாக இதெல்லாம் வைத்திருக்கிறார் தான். ஆனால் நல்ல முக்கியமாக கவனிங்க, எப்படி நம்ம ஆராதிக்கணுமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. இப்படி தான் ஆராதிக்கணும். எப்படியே வாசிக்கலாம். சகோதரரே, என்ன செய்யணும்? சரீரங்களை என்ன செய்யணும்? எப்படி என்ன செய்யணுமா? பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பாருங்க. சும்மா ஆராதிக்கிறது இல்லை. ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், எப்படி ஆராதிக்கக்கூடாதுங்க? ஆமாம். சோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் ஆராதிக்கக்கூடாது. ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுக்காமல் ஆராதிக்கக்கூடாது. சோத்திரம். பாருங்கள், சத்தியத்தை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் சோத்திரம் உங்கள் சரீரங்களை, நம்முடைய சரீரங்களை ஆராதனைன்னு உண்மையான எப்படியாக ஆராதிக்கணுமா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பெரியமானவர்களே என்ன செய்யணும்? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், ரெண்டாவது
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று என்ன சொல்றாரு? தேவனுடைய இரக்கலும் கொண்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க. புதிய ஏற்பாடு சபையில் புத்தியுள்ள ஆராதனை எது? ரெண்டு முக்கியமான காரியம். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தம். சரீரங்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? சபையில் பல பேர் இருக்கிறாங்க இல்லையா, பல குடும்பம் இருக்குது. அப்போ எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரங்களை என்ன எப்படி சொன்னால் பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். சோத்திரம். ஏன்னா அப்படி அது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதான ஆலோசனை மட்டுமில்ல, நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறாரு, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை செய்யணுங்க. சோத்திரம். ஏதோ பாடல் பாடுறோம், ஏதோ ஆராதிக்கிறோம் அப்படி என்பதில்லை. சோத்திரம். ஒவ்வொரு காரியத்திலையும் சின்சியராக பயத்தோடும் பக்தியோடும் நம்ம தேவனுக்கு முன்பாக நடக்கணும். சோத்திரம். பாருங்க, தீமை திட்டம் என்ன கிடையாது, மாயம் மட்டும்னா அதுக்கு இன்னொரு வேறு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது தெரியுமா? மாய்மாலம். என்னது? மாயமற்ற காரியம். மாயம் என்பதற்கு இன்னொரு இடத்துல மாய்மாலம் என்ற வார்த்தை பயன்படுத்திட்டு. மாய்மாலம்லாம் ஆண்டவர்கிட்ட நடக்காது. ஹல்லேலூயா. மாயமற்ற காரியம் மாய்மாலம்னா ஆண்டவர்கிட்ட எடுபடாதுங்க. அது ஒரு மனுஷரை ஏமாற்றலாம், மாய்மாலம் பண்ணலாம். ஆனால் கர்த்தரை என்ன பண்ண முடியாது. சோத்திரம். அவ பாருங்க, ரொம்ப நம்ம கவனமாக இருந்து, ஆமாம், இது மறக்கவே கூடாது. ஆராதனை என்பது என்னென்னா சரீரங்களே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும். அடுத்து தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். சோத்திரம். அது ஜீவ பலி என்பது தெரியுமா? ஒரு சர்வாங்க தகன பலியில் ஒரு மிருகமானது மாடம் என்ன செய்யப்படும்? தலை வெட்டப்பட்டு அதோட தோல் உரிக்கப்பட்டு என்ன செய்யும்? கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு எதில்? இங்கே பலிபடத்தில் ஆமாம் மேலே வச்சு எரிக்கப்படும். எப்படி எரிக்கப்படும்? சாம்பல் ஆகிற வரைக்கும் எரிக்கப்படும். அதாவது அதை தான் பரிசுத்தவான்கள் பாடினாங்க, சுயமண்ணில் சாம்பலாய் மாற சுத்த ஆவியே அனல் மட்டும். சுயம் சாம்பலாக போயிருக்கா? சுயம் இன்னும் ஒட்டி இருக்குதா? நம்ம பார்க்கணும். சோத்திரம். நான் பார்க்கணும், நீங்கள் பார்க்கணும். கொஞ்சம் கூட சுயம் இருக்கக்கூடாதுங்க. அப்படிப்பட்ட பாத்திரத்தை தான் கர்த்தர் நல்லா பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாத்திரம் தான் கர்த்தருக்கு தேவையே தவிர. சோத்திரம். நான் சத்தியத்தை தெளிவாக சொல்கிறேன். ஊழியக்காரர்கள் குடும்பத்து பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன், விசுவாசி குடும்பத்து பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். சத்தியத்தில் காம்ப்ரமைஸுமே கிடையாதுங்க. ஆமாம். சோத்திரம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனம். அவங்க ஒத்த வேஷம் தரிக்க முடியுமா? தரிக்கலாம். இன்றைக்கி உலக மக்கள்கிட்ட சோத்திரம் பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒத்த வேஷம் ஈஸியாக, அதெல்லாம் எப்படி யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் சொல்லுவாங்க, யார்கிட்ட எப்படி ஆக்டிங் கொடுக்குறது எனக்கு தெரியும். எப்படி சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க தெரியுமா? எப்படி ஆள்கிட்ட நான் இப்படியே அதெல்லாம் எனக்கெல்லாம் அந்த கில்லாடியாவெல்லாம் இருப்பாங்க ஆளுக்க. இந்த வேலையெல்லாம் யார்கிட்ட நடக்காது? ஏசப்பாட்ட கர்த்தர்கிட்ட நடக்காதுங்க. ஆமாம். நானும் பயத்தோடு தான் சொல்கிறேன், பயத்தோடு தான் நான் நடந்து கொள்கிறேன், பயத்தோடு தான் சொல்கிறேன். ஆமாம். நடக்கும் இந்த பிரபஞ்சத்தை வேஷம் மற்ற இடத்துல வெளிப்படலாம், வேஷம் மற்றவங்க நம்பிடலாம். இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமா நம்பிடலாம். ஆண்டவர் அப்படிலாம் நம்ப மாட்டார். அப்போ நீங்களும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்களும் நானும் எப்படி நடக்கணுமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் இந்த பாருங்க, இந்த பலி ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதித்த பிற்பாடு என்ன செய்யணும்? அடுத்த காரியம் இது செய்யணும். தேவனுடைய நன்மையும் பிரியம் இன்னதென்று என்ன செய்யணும்? அறியணும். பரிபூர்ண சித்தம். ஒன்று தேவனுடைய நன்மை, ரெண்டாவது அவருக்கு பிரியம், மூணாவது பரிபூர்ணமான சித்தம். என்னது? 3 காரியம் பகுத்தறியத்தக்கதாக என்ன செய்யணுமா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனம் புதிதாகணும். பார்த்தீங்களா? நம்முடைய சிந்தை புதிதாக. மனம் என்பது சிந்தை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இங்கே என்ன சிந்தை வரணும்? பரிசுத்த சிந்தை வரணும். சோத்திரம். கிறிஸ்துவின் சிந்தை வரணும், ஆவின் சிந்தை வரணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒப்பு கொடுக்கணும். தயவுசெய்து எல்லாருமே இன்றைக்கி பாருங்கள், இந்த வசனத்தின்படி நீங்கள் இருக்கிறீங்களான்னு பார்த்து தயவுசெய்து ஒப்பு கொடுங்க. குறிப்பாக வாலிப பிள்ளைங்க, இளைஞர்கள்லாம் ஒப்பு கொடுங்க. பெற்றோர்கள் நீங்கள் இந்த வசனத்தின்படி நீங்கள் குறைவுபட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் யாரையும் குற்றப்படுத்தலை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு யாரையும் சொல்லியிருக்கேண்ணா? வசனத்தை போதிக்கிறேன் தான். இந்த வசனத்தைப்படி நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்கள் தான். சோத்திரம். அது பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சோத்திரம். அப்போ இந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேன்னா நான் பார்க்கணும். இந்த வசனத்தின்படி நீங்கள் இருக்கிறீங்களா? இதை நீங்கள் சத்தியத்தை கேட்கும்போது நீங்கள் இதை நீங்கள் வசனம் தாங்க நமக்கு கண்ணாடி. என்னது வசனம் தான்? என்னது? ஆமாம், கண்ணாடி. கண்ணாடிக்கு முன்னாடி எதுவும் மறைக்க முடியுதா? எல்லாம் தெளிவாக தெரியுது. வசனம் கண்ணாடின்னு வேதமே சொல்லுதா? அந்த வசனம் நீங்கள் வாசித்துள்ளது இல்லையோ? யாக்கோபு புத்தகத்தில் வாசிங்க.
கர்த்தர் ஸ்தோத்திரம் யாக்கோபு புத்தகத்தில் இருக்குது, வசனமாகிய கண்ணாடி அப்படின்னு இருக்கா. வாசிக்கலாம், அந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அப்போ கண்ணாடிக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். எண்ணத்தினால வாசிக்கலாம். திருவசனத்தை கேட்டு. என்ன வசனம் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது? என்ன வசனங்க? திருவசனத்தை கேட்டு. சரி. ஒருவன் திருவசனத்தை கேட்டும் செய்யாதவனாக இருந்தா கண்ணாடியிலே பார்த்தீங்களா ஒப்பா இருப்பான். சரி, அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். பார்த்து போன உடனே என்ன செய்யும் பாருங்க. அப்போ கண்ணாடி ஸ்தோத்திரம். அப்போ சாயல் என்பதை மறந்து விடுவான்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம். 25 வசனம் கூட முக்கியம், வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகி பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே ஸ்தோத்திரம். வசனத்தின்படி நிலைத்திருக்கிறவர்கள், கேட்டு அதன்படி செய்து அதன்படி அதில் நிலைத்திருக்கிறவங்க. கேட்குறீங்க, நல்லது, அதை கை கொள்றீங்களான்னு பாருங்கள். அதில் நிலைத்திருக்க முடியுதான்னு பாருங்கள். நிலைத்திருக்க வைராக்கியம் இருக்கா அவங்களுக்கு வசனத்தின்படி வாழ? இதெல்லாம் முக்கியங்க. சரி, வாசிக்கலாம். நிலைத்திருக்கிறவர்களே, சரி பொதுவாக சொல்லுவாங்க, நிலைத்திருக்கிறவர்களே என்ன செய்வாங்களாம்? கேட்கிறத எவ்வளோ நான் 24 வருஷமாக போதிக்கிறேன். எத்தனை பேர் அந்த வசனத்தெல்லாம் மனதில் வச்சுருக்கிறீங்க? சோத்திரம். ஒரு சிலர் போன வாரம் என்ன செய்து கொடுத்தேன் ஞாபகம் இருக்கான்னா எவ்வளோ பேர் சொல்ல தெரியும்? இந்த இந்த பரீட்சையெல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்கிறீங்களா? சோத்திரம். நோட் பண்ணி வச்சுக்கலன்னா வீட்டில் போய் நான் என்ன பலமுறை சொல்லியிருக்கேன்னா, வீட்டில் போய் என்ன பண்ணுங்க மறுபடியும். ஆமாம், அதை இப்போ சோத்திரம் செய்த போதித்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. சோத்திரம். இன்னும் சொல்ல நான் சில சமயம் சங்கடமாக இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லிடுறேன், செய்தி வேலையில் தூங்குற காரியங்களாம் நான் பார்க்குறேன். எப்படிங்க உங்களுக்கு வசனம் உள்ளே போகும்? யார் தூங்குறீங்களோ நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நான் வேணாம் அவங்க காட்டி கொடுக்க மாட்டேன். நல்லா கவனிங்க. சோத்திரம். முதல் ஆராதனையில் உங்களுக்கு இதாக இருந்தால் 2வது ஆராதனைக்கு வாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு கூட 2வது ஆராதனைக்கு வந்து நல்லா கேளுங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா வேஸ்ட்டுங்க, டோட்டலாக வேஸ்ட்டு. இங்கே வந்து நீங்கள் அது செய்தி வேலையில் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், பிசாசு தூக்கத்தை கொண்டு வருவான். இப்போ ஆவியானவரை கர்த்தரா தூக்கத்தை கொடுப்பாரு. அவர் தூக்கம் வருதுன்னு என்னது பாருங்கள். வேதத்தில் இந்த வசனம் பார்த்துருக்கீங்களா? கண்ணன் நித்திரையின் ஆவி. என்னது இந்த வசனம் படித்தது இல்லையோ? சோத்திரம். இது சத்தியத்தை சொல்கிறேன். கண்ணன் நித்திரையின் ஆவி. சோத்திரம். வரக்கூடாதுங்க, தூக்கம் வரக்கூடாதுங்க. இங்கே சபைக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரமே வச்சுக்கொள்ளுங்க. ஆராதிக்கிற வேலையில், ஜபத்தில் வேலையில் துதி ஸ்தோத்திரம் ஆரம்பித்து கடைசியில் ஆமேன் என்று போடுற வரைக்கும் உங்கள் கண்ணு மூடக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே தூக்கம் மயக்கம் வருதுனாலே என்ன ஆவி பிடிச்சிருக்கான் நான் சொல்லலை. சரி, பைபிள்லேருந்து எடுத்து அந்த வசனத்தை வாங்கி கண்ணன் நித்திரையின் ஆவி அப்படின்னு இருக்குது பாருங்க. என்னென்ன ஆவி? ஆமாம், சோதனை நல்ல. அப்போ கண்ணன் நித்திரையின் ஆவினா ஏதோ நல்ல தூக்கம், நைட்டு தூக்கம் இல்லாமல் தூங்கிட்டாங்க அப்படின்றது இல்லை. அது சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசினால் வருகிறதான உங்கள் சத்தியத்தை கேட்க விடாதபடி தடை செய்கிற ஆவின்றதுனால தான் கண்ணன் நித்திரையின் ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கக்கூடாது? ஆமாம், இது தூக்க மயக்கத்தில் சோத்திரம் நைட்டு தூங்காமல் இருந்திருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், நைட்டு ஒரு வேலை நிமித்தம் நீங்கள் லேட்டாக வந்து படத்திருந்தாலும் கூட முதல் ஆராதனைக்கு வர முடியாது, 2வது ஆராதனைக்கு கூட வாங்க, தப்பு இல்லை. ஆனால் முதல் ஆராதனைக்கு வந்தாலும் நீங்கள் நல்ல விழித்திருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும், பாடணும், துதிக்கணும், சோத்திரம் சத்தியத்தை கேட்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. என்னோடு உங்களோடு பேசுகிற நேரம் தாங்க எது? செய்தியின் வேலை. இதை நீங்கள் அசட்டை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன இல்லை, ஊழியர் அல்ல, கர்த்தரை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. இதை நான் விசுவாசியாக இருக்கும்போது எங்களுக்கு இப்போ ஊழியக்காரங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஐயோ, எங்கள் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா தூங்குறாள், சிஸ்டர் எந்திரிங்க, என்ன தூக்கம் வருது உங்களுக்கு சபையில்? பிரதர் எந்திரிங்க, என்ன தூக்கம் வருது உங்களுக்கு சபையில் வந்து? இப்போ தூக்கம் வந்தால் வீட்டில் போய் தூங்கிட்டு வாங்க, சோத்திரம் அடுத்த ஆராதனைக்கு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. இப்படிலாம் நாங்கள்லாம் அப்படி சொல்கிறது இல்லை. ஆமாம், இப்படிலாம் பாருங்கள், கொஞ்சம் அசர விட மாட்டாங்க சபையில் ஊழியக்காரங்க.
எங்களை நடத்தின விதமெல்லாம் அப்படி இருந்ததுனால தாங்க இன்றைக்கி கர்த்தருக்கு வைராக்கியம் இருக்க முடியுது. இன்றைக்கி நம்ம சொல்கிறது உங்களுக்கு சங்கடமாக இருக்குதா? தூக்கம் வந்தால் நல்லபடியாக தூங்குங்கன்னு சொல்லிட்டா அது நல்லா இருக்குமா? தூக்கம் வந்தால் தூங்க சிஸ்டர், அப்படியே படுத்துங்க பரவாயில்ல, அப்படி சொன்னால் நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். இல்லை, உங்களுடைய சோத்திரம் வரவே கூடாது. தம்பி வாசிட்டேன். ரோமர் 11:8 பைபிள் உள்ள வசனத்தை தாங்க சொல்கிறேன். ரோமர் 11:8 என்னவா? அதுக்கு முன்னாடி வசனம் கூட ஒன்று, அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது? பாருங்க, இஸ்ரவேல் தேடுறதே அடையாமல் இருக்கிறாங்க. ஏன்? அதில் இதில் இந்த ஆவி காரணம் தேடுறாங்க, ஆனால் அடையலை. சரி வாசிக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம ஆண்டவர் மூலமாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு வேறுபரிக்கப்பட்டு அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறதுனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் நம்ம விசேஷமானவர்கள், நம்ம புதிய ஏற்பாடு சபையா நமக்கு அந்த கிருபை இருக்குது. சரி, அதே வேலையில் வாசிக்கலாம். ஆமாம் பாருங்க, இன்னும் அப்படி சபைக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாடு சபை அப்படி இருந்துச்சு, புதிய ஏற்பாடு சபையில் அப்படி இருக்கக்கூடாதுங்க. நமக்கு மேலான சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு நல்ல சோத்திரம் நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவருடைய போதனை, அவருடைய உபதேசம், கிறிஸ்துவ உபதேசம், அதோடு கூட அப்போஸ்தல உபதேசத்தையும் கர்த்தர் கொடுத்து நமக்கு சரியான விதத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறார். வாசிக்கலாம். கனநித்திரையின் ஆவியையும் பாருங்க, அந்த வசனத்தை பார்த்தீங்களா? சோத்திரம் எத்தனை வசனம்? தம்பி 8வது வசனத்தை போடு. 8வது வசனம் அங்கே வரலையே, இங்கே வருது. கனநித்திரையின் ஆவியையும், கண்களை இந்த வசனத்தை நிதானமாக வாசித்து பாருங்க. கனநித்திரையின் ஆவியையும். அப்போ இது ரொம்ப தூக்கம், டயர்டில் தூங்குறதுன்னு அப்படி நினைக்காதீங்க. இந்த ஆவின்னு சொல்கிறதே பிசாசு கொண்டு வருகிற கனநித்திரையின் ஆவின்னு தான் இது கூட விளக்கமே. ஆமாம், நான் புது விளக்கம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. கனநித்திரையின் ஆவி, பல விதமான ஆவி, அதாவது சோத்திர பிசாசு மூலமாக வருகிற பல விதமான போராட்டத்தில் இது ஒரு போராட்டம். அதாவது என்னன்னு கேட்டது, சத்தியத்தை கேட்க விடாமல் தூக்கம் வர்றது. சோத்திரம் நான் இது ஐயோ ஒரு பயமாக ரொம்ப பயந்து, என்ன தான் டயர்டாக இருந்தாலும் கண்ணு மூடவே மாட்டேன். நான் சில சமயம் கண்களை மூடி சோத்திரம் பண்ணி இங்கே இந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் ஆராதனை வேலை மற்ற வேலையில் இந்த வசனங்களை நான் தியானித்து கொண்டு இருப்பேன். நான் சோத்திரம் மெடிடேஷன் பண்ண வார்த்தைகளை நோட் பண்ண சொன்ன வசனங்களை இது பண்ணும்போது சில வசனங்களை அவர் சேர்த்து கொடுப்பார். அதை தான் நான் இங்கே தூங்க மாட்டேன். நான் அவன் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது நான் தூங்குறாரு ஒரு பாஸ்டர் நினைக்காதீங்க, அதையும் சொல்லிடுறேன். ஆமாம், நான் வசனத்தை என்ன பண்ணுவேன், அப்போ இந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன வசனம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன வசனம் வந்துச்சு பாருங்க, அப்படிலாம் நான் என்ன பண்ணுவேன். ஆமாம், சோத்திரம் இங்கே புரட்டி பார்ப்பேன். இது என்னதை டைரியை புரட்டி பார்த்து அப்படி தான் எனக்கு சில வசனங்கள் இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் நினைக்கல, கர்த்தர் இங்கே வந்த பிறகு கொடுத்தது இந்த வசனம். இதெல்லாம் கண்ணத்தின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் பாருங்கள், இது பூரா எப்படி இருக்குது பாருங்கள், கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தாரு. பார்த்தீங்களா? ஏன் அந்த ஜனங்க சோத்திரம் அப்படி தேவனுக்கு கீழ்ப்படியாது இருக்கிறதுனால விட்டுட்டாரு. கண்ணனத்தின் ஆவியா உனக்கு செயல்பட நீ அப்படி தான் இருக்கிற பழைய ஏற்பாடு சபையை நீ என்ன பண்ண, எவ்வளோ சொல்லியும் கேட்கல, உனக்கு கண்ணத்தின் ஆவியிலேருந்து தான் ஆட்கொண்டிருக்கியா, வேறு வழி இல்லை. அவருக்கு ஒதுங்கிட்டார் பாருங்க. ஒதுங்கினதான் வச்சு காணாது இருக்கிற கண்கள் கேளாது இருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அடுத்த வசனம் பாருங்க, இது இவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட அன்றியும் அவருடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும், கண்ணியும் டெருதுக்கான கல்லும் பதிலுக்கு பதிலளிக்கும் கூட. இன்னும் போய் கூட நீங்கள் அந்த வசனங்களை கொஞ்சம் தொடர்ந்து சில வசனங்களை வாசிங்க. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு பாருங்கள், பழைய ஏற்பாடு சபையாரை குறித்த காரியங்கள் சொல்கிறது எதற்கு தெரியுமா? புதிய ஏற்பாடு சபையார் நம்ம எச்சரிக்கப்படும்படியாக, நம்மை உணர்த்தி நம்மை அவர்கள் போல் இல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க முடியாததான் அவருடைய சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை நாம் ஏன் வாசிக்கிறோம்னா, அவருடைய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள, அவருடைய தவறான காரியங்களை நாம் செய்யாமல் நம்ம காத்துக்கொள்ளத்தான் சோத்திரம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் அந்த மனிதர்களுடைய காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி போதும். இப்போ நம்ம பார்ப்போம். 3வதாக கர்த்தர் ஓசியா 12:6 வாசிங்க. ஓசியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சரி, சீக்கிரமாக போகிறேன். சோத்திரம். சரி, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு,
பாருங்கள், நல்ல ஒரு வசனம். இது மனப்படமாக கூட நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் இந்த வசனம் பாருங்கள், அந்த ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார். அது இன்னைக்கு புதிய ஏற்பாடு சபைக்கும் அது ரொம்ப பொருத்தமான வசனம். வாசிக்கலாம். இப்போதும் என்ன செய்து, சபையே, தேவனுடைய ஜனமே, உன் தேவனிடத்தில் திரும்ப வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் திரும்புவோம். நாம் எல்லாம் ஃபுல் பெர்ஃபெக்ட்னு நம்ம சொல்லவே கூடாதுங்க. நானே சொல்ல மாட்டேன், உண்மையே சொல்கிறேன். நானே முழுமையான பெர்ஃபெக்ட் ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது. பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ஆகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தேவனுடைய பூரணன்ற நிலவரன்றது நல்ல ஒரு மேலான ஸ்தானம், மேலான ஒரு நிலவரம். அல்லேலூயா. அப்போ அதுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு அந்த வைராக்கியம் இருக்குது, நான் வளர ஒப்பு கொடுத்துருக்குறேன், நான் அதை ஆசைப்படுறேன். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கா, ஆசை இருக்குதான்னு கேட்குறேன். அப்போ ஆசை விருப்பம் இருந்தால் தான் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளர முடியும். மனவாட்டி சபையாய் மாறணுமே, நானும் மாறணும், நீங்களும் மாறணுமே. அதுக்குத்தானே சபையை வைத்திருக்கிறார் கர்த்தர். இப்போதும் சோத்திரம், சபையே நீ என்ன செய்ய, உன் தேவனிடத்தில் திரும்ப. பாருங்க என்ன சொல்கிறாரு, தயவு ஒன்று திரும்பணும் கர்த்தரிடத்தில், ரெண்டாவது தயவையும் நியாயத்தையும் கை கொள்ளுங்கணும், மூணாவது என்ன செய்ய, அடுத்து என்ன செய்யணுமா, நாலாவதாக என்ன செய்யணுமா, 4 பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு. இடைவிடாமல் உன் தேவனை, இடைவிடாமல் யாரை நம்பணுமா? ஆமாம், மனுஷரை நம்பணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தரனை உங்களை என்னையும் தெரிந்து கொண்டவரும், உலகத்திற்கு முன்பாகவே முன்குறித்தவரும், தாயின் கற்பத்தில் வேறு பிரித்து அவருடைய நாமம் தரித்திருமாகிய இம்மட்டுமாய் சோத்திரம் நம்மை நடத்தி கொண்டு வருகிற, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சபையையும் ஊழியத்தையும் நடத்தி கொண்டு வருகிற கர்த்தரை என்ன செய்யணும், நம்பிக்கொண்டே இடைவிடாமல் நம்பிக்கொண்டே இருப்போமாக. அல்லேலூயா. இடைவிடாமல் என்ன செய்யுமோ, ஆண்டவரை மட்டுமே நம்பிக்கொண்டே இருப்போங்க. அதுக்காண்டி குடும்பத்தில் இருக்கிற நம்பக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆமாம், கணவன் மனைவியை நம்பணும், மனைவி கணவனை நம்பணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்பணும், பிள்ளைகள் பெற்றோர்களை நம்பணும். வேலை ஸ்தலத்தில், தொழில் ஸ்தலத்தில், வியாபார ஸ்தலத்தில் ஒருத்தர் நம்புறது தான் வாழ்க்கை. பொதுவாக சொல்லுவாங்க நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு ஒதுக்கு நல்லது தான். ஆனால் முழுக்க மனுஷரை நம்புறதில்லை. முழுக்க நம்பக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர் யார் தான்? கர்த்தர் தான். அதான் சொல்லப்பட்ட இடைவிடாமல் தேவனை என்ன செய்ய நம்பிக்கொண்டே இருப்போமாக. கர்த்தரை இடைவிடாமல் உங்களை என்னையும் ரட்சித்த நம்முடைய ஆண்டவரை, அவருடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் மாற்றின நம்முடைய ஆண்டவரை, கர்த்தரை நம்பிக்கொண்டே இருப்போமாக. அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும், இடைவிடாமல் என்ன செய்யணுமா, அப்போஸ்தலர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இடைவிடாமல் என்ன செஞ்சாங்கன்னா, சோத்திரம் பாருங்க, சோத்திரம் ஊழியருடைய முக்கியமான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சபை வளரும்போது என்னாச்சுன்னா, சோத்திரம் சபையில் ஒரு சிலசிலப்பு வந்தது. அப்போ கிரேக்கரானவர்களுக்குள்ளாகவும் சோத்திரம் கிரேக்கர்லேருந்து ரசிக்கப்பட்டவங்க, யூதர்ந்து ரசிக்கப்பட்டவங்க சபைக்கு வர்றாங்க. அவர்களுக்குள்ளாக என்ன பண்ண முடிஞ்சு, சபை ஆயிரங்களாக பெருகிட்டு இருக்கு. 3000 இருந்தது ரசிக்கப்பட்ட ஜனங்கள், 3000 அடுத்து 5000 என்று பெருகின போது இப்படி பெருகிட்டே இருக்குது. அப்புறம் திரள் கூட்ட ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்போ சபை பெருகும்போது அப்போ ஒரு சில சோத்திர பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அப்போ வந்தபோது என்ன பண்ணாங்கன்னா, சோத்திரம் அந்த பந்தி விசாரிப்பு வேலையை முத தொடக்கத்தில் அந்த ஊழியர்களும் செஞ்சுருக்கிறாங்க, சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இது நம்ம இனிமேல் செய்ய மாட்டோம். சோத்திரம் நாங்கள் என்ன செய்கிறோம், சோத்திரம் ஊழியர்களாகி நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் இடைவிடாமல், ஆமாம் இன்றைக்கி அதை தான் நாங்கள் செய்கிறோம். ஜெபம் பண்ணுறது, வேத வசனத்தை போதிக்கணும். வேத வசனத்தை போதிக்கணும்னா என்ன செய்யணும், வேதத்தை வாசித்துக்கொண்டே இருக்கணும். சோத்திரம் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். நேற்று சனிக்கிழமையிலே எங்களுக்கு முக்கியமான நாள். வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, வேதத்தை தியானிக்கிற நாள். வேதத்தை என்ன செய்கிறது, சோத்திரம் ஆராய்ச்சி பண்ணுகிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம். மணிக்கணக்கில் உட்காருவோமுங்க. அப்போ தான் வார்த்தை கிடைக்கும், சும்மா கிடைக்காது. ஊழியன்றது வசனத்தை போதிக்கிறது சும்மா வந்துடாது. சோத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகவே ஊழியர்களாகிய எங்களுக்கும் சத்தியம் தெரியணும், நீங்களும் வசனம் அது எங்கே இருக்குன்றதா தெரியணும். அல்லேலூயா. ஆமாம், தெரியுதா? வாசா தானே தெரியும். வாசிக்கிறீங்களா? எனக்கு தெரியாது. தினமும் வாசிங்க. அதுதான் பல முறை சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாளும் கர்த்தரிடத்தில் எங்களை ஊழியக்காரங்களை குறித்து குறை சொல்ல முடியாது. எனக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனையை நாங்கள் முன்மாதிரியாக கை கொண்டு உங்களுக்கு போதிச்சிருக்கிறோம். அதை நீங்கள் கை கொண்ட முடியும்னு உங்கள் பொறுப்பு. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நாங்கள் இந்த விதத்தில் குற்றமற்றவர்களாக இருப்பேன் நான். அப்போ நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிற வழியத்தில் இடைவிடாமல் தரித்திருப்போம். சரி, அப்போ தெரிந்து கொண்டாங்க. 7 பேரை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டதில் யார்? ஸ்தேவான், பிலிப்பு,
இன்னும் 5 பேர் இல்லையா? அவங்களாம் அப்படிப்பட்டவங்க ஊழியத்தில் விசுவாசிங்க. அவங்க ஊழியத்தில் உதவிக்காரர்களாக பயன்படுத்தப்பட்டவங்களுக்குள்ளாகவே எனக்கு ஆச்சரியம்னா எப்படிப்பட்டவங்களை செலெக்ஷன் பண்ணாங்களா? நேற்று கூட சொன்னேன். சபையில் உதவிக்காரர்களாக ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, சகோதரலாம் இருக்கிறீங்க. நீங்களும் வேதத்தில் உங்களுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது. இதெல்லாம் இப்படிப்பட்ட தகுதியுடையவர்களாக நீங்கள் இருந்தால் தான் அந்த ஊழியத்தை செய்யணும்னு இருக்கிறத நேற்று சாயந்தரம் கூட பேசினேன். இப்போ பாருங்கள், அவங்க என்ன எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்களாம்? விசுவாசத்திலும் பரிசுத்தாவியில் நல்லா வாசிக்கலாம் சகோதரரே. பாருங்கள், இந்த சரி இது இன்றைக்கி உங்களுக்கும் கூட யாருக்கு? ஆமாம், ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவங்க இப்போ ஆராதனைக்கு வர்றீங்க, ஜபத்தை முடிச்சுட்டு போகிறீங்க. நீங்கள் விசுவாசியாக இருந்து வேறு எதுவும் உங்களால் செய்ய முடியாது. செய்ய முடியலன்னா கூட ஜப ஊழியத்தை செய்யுங்க. இன்றைக்கி நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் செய்யலாம்ல, ஸ்தோத்திரம் பண்ணலாமே. வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன பண்ணலாம்? வீட்டு வேலை செஞ்சு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம்? ஆண்டவர் சமூகத்தில் இருக்கலாம், வேதம் வாசிக்கலாம். இன்றைக்கி எல்லாருக்குமே வேதம் வாசிக்க தெரியுது இல்லையா? ஏன்னா படிச்சுருக்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 5ஆம் வகுப்பாவது படித்தவங்க இருக்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் மட்டும் சொல்லுவீங்க, ஸ்கூலுக்கே நான் போகலை அல்லது பெற்றோர்கள் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர்னா இருக்கலாமே தவிர அநேகர் ஓரளவுக்காவது படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? சோத்திரம் படிக்க, அதாவது வாசிக்க, சோத்திரம் அந்த வசனத்தை நாம் அறிஞ்சு கொள்ள நமக்கு தெரியுது. ஏன்னா கொஞ்சம் ஓரளவு சொந்த பாஷையாவது நம்ம பாஷையில் படிச்சிருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட அளவாக தான். அதனால் ஒன்றுமே நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் சகோதரரே, ஒன்று பரிசுத்தாவியும், 2வது பாருங்க ஞானமும் நிறைந்திருக்கணும் கர்த்தருடைய ஊழியத்தில். ஆமாம், ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்வதற்கு கூட, வாலண்டியர்ஸ் ஊழியம் செய்வதற்கு கூட பிள்ளைங்க பாருங்கள் சோத்திரம் மீடியா ஊழியம் செய்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் ஞானம் வேணும், விவேகம் வேணும். சோத்திரம் பிள்ளைங்க இதிலே கூட சில சமயம் பாருங்கள், பிள்ளைகளுக்கு கொடுக்க நான் கரெக்ட் பண்ணுவேன், நான் பார்க்குறேன். இப்போ பார்த்துட்டு தம்பி இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ ஏற்றுக்கொள்கிறாங்க பிள்ளைங்க. சரிங்க பாஸ்டர், பாருங்கள் நான் பார்த்துட்டு சொல்லுவேன், இப்படி பண்ணலாம்ப்பா, இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்ப்பா. சோத்திரம். அப்போ அதுக்காண்டி அவங்களுக்கு சில சமயம் பார்ப்பேன், நல்லா இருக்குப்பா, என்கரேஜ் பண்ணுவேன். என்ன சொல்கிறேன்? சோத்திரம். சில இதில் நீங்கள் இப்படி போட்டும் நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து அதே ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்கிறேன் நான். சோத்திரம். எப்படியாவது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய வார்த்தை போகணும், சுவிசேஷ வார்த்தை போகணும், ஜனங்கள் ஆண்டவரை அறியணும். இதுதான் நம்முடைய நோக்கம். சோத்திரம். வேறு நம்ம சோத்திரம், அதாவது வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்களா? சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இழிவான ஆதாயம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நம்ம விரும்பலை. தேவன் பார்க்குறாரு. இழிவான ஆதாயத்தை இச்சியாமல்னு இருக்குது. ஊழியர்கள் மட்டும் இல்லை, விசுவாசிகளுக்கும் அதுதான். இழிவான ஆதாயத்தை இச்சிச்சிடக்கூடாதுங்க. நேற்று நம்ம வாசித்த பகுதியில் இருக்குது. சரி, இப்போ இது வாசிக்கலாம். 1 பரிசுத்தாவி இருக்கணும், 2வது ஞானம் நிறைந்திருக்கணும், 3வது என்ன இருக்கணுங்க? நற்சாட்சி இருக்குதா? பார்த்துங்க பாருங்கள். 3 காரியம் பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் என்ன பண்ணுங்க? தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். கர்த்தருடைய ஊழியத்தின் வேலைக்காக 7 பேரை அந்த ஆயிரக்கணக்கான சபை உள்ள அந்த ஆதி திருச்சபை 1ஆம் நூற்றாண்டு சபையில் ஏற்படுத்தினாங்க. அப்போ பாருங்கள், இன்றைக்கும் சோத்திரம் என்ன முக்கியம்? ஆமாம், சோதர கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். பெறாமல் இருந்தால் பெற்றுக்கொள்ளணும். ஞானம் இருக்குதான்னு பாருங்க. என்ன ஞானம்? உலக ஞானம் இல்லை. அந்த உலக ஞானம் உங்களுக்கு படிப்பு ஸ்கூலுக்கு கற்றுக் கொடுக்கும், உலக அறிவு. உங்களுக்கு எனக்கு தேவை எந்த ஞானம்? தேவ ஞானம். ஏன்னா வேதத்தில் உலக ஞானம், தேவ ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே விஷயத்தில் தேவனை அறிகிற அறிவு, உலக அறிவு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வேறு பிடிச்சி இதெல்லாம் நல்லா தெளிவு இருக்கணும். அப்போ நற்சாட்சி விட்டுக்கு 7 பேர் உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்தணும்னு சொல்லி ஏற்படுத்தினாங்க. இப்படி இருந்தவங்க தான் பின்னாடி அதில் உண்மையாக இருந்ததுனால சோத்திரம். ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மறிக்கிறவளுக்கு கர்த்தர் அவருக்குள்ளாக பயங்கர வைராக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. முதல் சபையினுடைய இரத்த சாட்சி யார்? ஸ்தேவான். பிலிப்பு எப்படி ஆகிட்டார் தெரியுமா? உதவிக்காரராக இருந்தவர் பின்னாடியே சுவிசேஷகர் ஆகிட்டாருங்க. அதில் அவர் குடும்பம் அருமையான ஒரு சாட்சி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். 4 என்னது கன்னியாஸ்திரிகளை கல்யாணம் பண்ணாத பிள்ளைங்க கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து 4 பேர் உண்மை யுத்தமாக. அவங்க அப்பா சுவிசேஷகர், அவங்க அம்மாவை குறித்து சொல்லப்படல. ஒருவேளை இறந்துருப்பாங்களா என்னன்னு தெரில. யாருடைய? அந்த பிள்ளைகளுடைய அம்மா. அதாவது இப்படி சொல்ல போனால் அந்த பிலிப்புடைய மனைவி குறித்து வேதத்தில் சொல்லப்படலை. அது என்னன்னு தெரில. சோத்திரம். ஆனால் நல்ல பக்தியுள்ள பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட சோத்திரம், தேவனுடைய சத்தியத்தின் மேலே நல்ல பிரியமாக இருந்து வேதத்தை வாசித்து தேவனுடைய வாயாக இருந்த யார்? தீர்க்கதரிசிகளாக 4 பிள்ளைங்க இருந்தாங்களா? அல்லேலூயா. பார்த்தீங்களா? தீர்க்க தரிசனம் சொல்கிறதுலாம் இன்றைக்கி சாதாரணமாகி போச்சு. நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிறது சோத்திரம் ஒரு வார்த்தையும் சோத்திரம் நிறைவேறாமல் போச்சுன்னா அது பொய் தீர்க்க தரிசனம். நல்லா புரியுதா உங்களுக்கு?
அவர்களெல்லாம் அந்த நாட்களில் அகபு தீர்க்கதரிசி. அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சில தீர்க்கதரிசிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சொன்னதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் தீர்க்கதரிசின் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என் வாயை போன்றவன் அப்படின்னா கர்த்தருடைய வாயிலிருந்து எப்படி வார்த்தைகள் வருமோ அது மாதிரி வரணும். நல்ல வேதத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி நல்லா வேதம் வாசிக்கணும், தியானிக்கணும், நல்ல ஜெபத்தில் தரித்திருக்கணும். அப்படிப்பட்டவங்கள தான் உண்மையான தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. அப்படி இல்லாதவங்கள வேதத்தில் நிறைய பொய் தீர்க்கதரிசிகளை நீங்கள் பார்க்கலாம். கள்ள தீர்க்கதரிசின்ற வார்த்தையும் பொய் தீர்க்கதரிசின்ற வார்த்தையும் நிறையா இருக்கிறதை பார்க்கலாம். அதை குறித்து ஆண்டவரும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் இருக்கிறது. அதே விஷயம் ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறதுனால நான் சொல்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிங்க மத்தேயு புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் தானே பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள். கர்த்தர், ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கடைசி காலத்தில் வாழ்கிறோம். அதிகமான அப்போ ஸ்தோத்திரம் நான் எப்படி சொல்கிறேங்க பாருங்க, 5 வகையான ஊழியத்தில் உண்மையான ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதே வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 5 கள்ளத்தனமான ஆளுகள் இருக்கிறாங்கன்னு புதிய ஏற்பாட்டில் சபையில் தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக சொல்லுகிறார். யார்? அப்போஸ்தலர். முதல்ல கள்ள அப்போஸ்தலர், அடுத்து கள்ள தீர்க்கதரிசி, 3வது கள்ள சுவிசேஷகர்கள், அடுத்து கள்ள மேய்ப்பர்கள், அடுத்து கள்ள போதகர்கள். இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறதா சொல்கிறேன். அப்போ இப்போ எல்லாருக்கும் நம்ம கவனமாக இருக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு அது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகளோ கள்ள அப்போஸ்தலர்களோ கள்ள மெய்ப்பனாக கூட இருக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 7:15 சில வசனங்களை வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எழுத்தின்படியாக ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு வரமாட்டாங்க. இதோடைய இது என்ன விளக்கம் என்னன்னா, ஒரு ஆடு எப்படி சாந்தமுள்ள ஒரு குணமுடையதாக இருக்கிறதோ அதே போல் தங்களை காமித்து கொள்ளுவாருங்கன்னு அர்த்தம். புரியுங்களா? வசனத்தின்படி அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதோடைய விளக்கம் அதுதான். சோத்திரம். அப்போ ஆடு மாதிரி தங்களை காமிச்சு கொள்வாங்க. ஆனால் உள்ளத்தில் அவங்களை எப்படிப்பட்டவங்களாம் வச்சிக்கிற ஓநாய்கள்னு சொல்கிறாருங்க. நாய் கூட நன்றி உள்ளது. ஆனால் ஓநாய் எப்படிப்பட்டது தெரியுமா? பயங்கரமான மோசமான, சிங்கத்தோட மோசமானதுங்க ஓநாய். பாருங்கள், சிங்கம் இந்த மற்ற புலி கரடி இதனுடைய சுவாபம் என்ன தெரியுமா? இந்த எலும்புகள் திங்காது. எது? அந்த இறைச்சி மட்டும் சாப்பிட்டு அது வயிறு நிறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணும் தெரியுமா? போட்டு போயிடும். அது மற்ற மிருகங்கள் சாப்பிடும். ஆனால் அந்த ஓநாயுடைய கூட்டம் வந்துச்சுன்னா எலும்பை கூட விடாதுங்க. தெரியுமா உங்களுக்கு? ஓநாயுடைய அதான் சொல்லப்பட்டிருக்கு, பச்சிக்கிற. அதனால தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை அப்படிலாம் தியானிச்சு பார்க்கணும். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது? பச்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் யாருக்கு சரியான உண்மையான ஆள், யார் தவறான ஆளுன்னு கண்டுபிடிச்சிருவோங்க. ஆமாம், சோத்திரம். அந்த கிருபையில் எங்களுக்கு இருக்குது. 35 வருஷமாக இந்த ஊழியத்தில் நாங்கள் பல காரியங்களை பார்க்குறோம். பாருங்கள், வாசிக்கலாம். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். கனிகள் என்ன அர்த்தம்? அவருடைய குணங்களினாலே, அவருடைய சுபாவங்களினாலே, அவங்களுடைய நடக்கையினாலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அறிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் சபை நம்ம காக்கப்படும். சொல்லப்பட்டு அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழம் பறிக்க முடியுமா? முடியாது. அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறார். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க நல்ல விதமாக செயல்படுவாங்க. கெட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, கெட்ட சுபாவங்களை வெளிப்படுத்துவாங்க. கெட்ட சுபாவங்கள் வீட்டில் சாட்சி இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு வீட்டில் சாட்சி இருக்காது. சுற்றி இருக்கிற உறவினர்கள்ட்ட சாட்சி இருக்காது. சோத்திரம். பாருங்க, நீங்கள் பாருங்களேன். சோத்திரம் அப்படிலாம் இருக்குது. சோத்திரம். பாருங்க, எல்லா இடத்துலையும் நம்ம சாட்சி பெறணும். சொந்த குடும்பத்தில் சாட்சி பெறணும். சோத்திரம். முக்கியமாக சபையில் சாட்சி பெறணுங்க. சோத்திரம். இதுதான் தெய்வீக சுபாவங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது, தெய்வ குணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அப்போ இதெல்லாம் நமக்கு அவசியம். அதனால சோத்திரம். அடுத்து சொல்லும்போது பார்த்தீங்களா, 17ஆம் வசனம், அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். இது சாதாரணமாக புரிகிற மாதிரியே ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நல்ல மனுஷர்கள் நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்துவார்கள், கெட்ட மனுஷர்கள் கெட்ட சுபாவங்களை வெளிப்படுத்துவார்கள் தான் இதனுடைய அர்த்தம். பார்த்தீங்களா? இது எழுத்தின்படியாக மரத்தை, ஏதோ ஒரு மரத்தை சொல்கிறாரு, மாம்பழ மரத்தையோ சோத்திரம் மற்ற கனி கொடுக்குற மரத்தையோ சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஆவிக்கிற விதத்தில் தியானிக்க வேண்டிய வேத பகுதி. சரி, ரைட்டு. இதான் இந்த பகுதி உங்களுக்கு நீங்கள் தெரியும், பார்த்துருப்பீங்க. உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான்.
ஸ்தோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ சபையில் இடைவிடாமல் தேவனை போதிக்கிற வசனங்கள் போதிக்கப்படுகிறது, வசனங்கள் போதிக்கப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் உபதேசிக்கப்படுகிறது. ஜெபமோ உபதேசமோ ஊழியர்களுடைய முக்கியமான காரியங்கள். அதே போல் கர்த்தருக்கோடு வளர்கிற உங்களுக்கும் என்ன வேண்டும்? ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ வேத தியானம் வேண்டும், ஸ்தோத்திரம், ஜெபம் வேண்டும் என்பது நம்ம முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் 3 வருஷ காலமாய் சொல்கிற அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். இங்கே கடைசியாக எபேசு சபையை சந்தித்து அதோடு கூட அவர் எங்கே போக போகிறாரு? ரோமுக்கு போக போகிறாரு. அப்போ அதுக்கு பிறகு அவர் திரும்பி வர போகிறதில்ல. அதனால் அவருக்கு தெரிஞ்சு போய் எல்லாம் தெளிவாக சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்போ எபேசு சபை அந்த நாட்கள் ஒரு முக்கியமான ஒரு சபை. அந்த எபேசு சபையில் அவர் அப்போஸ்தலனாய் பவுல் அப்போஸ்தலனாகவும் ஸ்தோத்திரம் சபையின் மேய்ப்பனாகவும் சில காலம் இருந்தார். அது பிற்பாடு அந்த சபையினுடைய மேய்ப்பனாக இருந்தது யாருன்னு சொல்கிறாங்க? ஸ்தோத்திரம், தீமோத்தேயு இருந்ததாக சொல்லப்படுகிறது. சரி, வாசிக்கலாம். ஆனபடியா 3 வருஷ காலமாய் பாருங்க, ஆமாம், நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு 24 வருஷமாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? ஆமாம், இரவும் பகலும் உங்களுக்கு என்ன பண்ணுறோம்? சத்தியத்தை நாங்கள் போதிக்கிறோம். இரவு ஜபமாக இருந்தாலும் இரவு ஜபத்தில் உங்களுக்கு போதிக்கிறோம், பகல் ஜபமாக இருந்தாலும் இப்போ 2 ஆராதனைக்கு செய்து கொடுக்குறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து பல மணி நேரம் இந்த ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறோம். வாசிக்கலாம். சரி, சபை ஊழியர் இடைவிடாமல் பாருங்க, அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்தான். இன்றைக்கி புத்தி சொல்கிற ஊழியம் கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்போ வேதத்திலேருந்து புத்தி சொல்லும் போது நீங்கள் வசனத்தை நாங்கள் பேசும்போது நீங்கள் வசனப்படக்கூடாது. எப்படி இருக்கிறீங்க? வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு இனிமையாக இருக்குதா? அவங்களுக்கு व्यसனமாக இருக்குதா? அது வாய் திறந்து சொல்லுங்களேன். இனிமையாக இருக்குதா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. व्यसனமாக இருந்துச்சுன்னா அது உங்கள்கிட்ட இருக்கிற குறை, அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. வசனம் வரும்போது அது எப்படி இது பண்ணணுமா? சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அதை நான் ஆவென்று என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொண்டேன். கற்பனைகளை நான் ஆவென்று நான் தேனிலும் அதிகமாக நான் விரும்பி வசனத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. அப்படி அனுபவம் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் அந்த எபேசு சபைக்கு அவர் தங்கி இருந்து ஊழியம் செஞ்சுருக்கிறார். சொல்கிறாரு, நான் இனிமேல் போக போகிறேன், இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இரவும் பகல் உங்களுக்காக கண்ணீரோடு இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்து என்னை நினைத்து விழித்திருங்கள். இப்போ வருங்க, பிரசங்க வேலையத்தில் நாங்கள் சில சமயம் எனக்கு அணுக வந்திருக்கு, கண்ணீர் வந்திருக்கிறது. பல விதமான போராட்டங்கள் இதெல்லாம் சந்தித்து வந்தபோது ஊழியத்தில் வந்திருக்கிறது உண்மைதான். நானே சில சமயம் பிரசங்க வேலையிலே என்னால் தாங்க முடியாமல் அழுதுருக்கிறேன். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நாங்கள் மறைவில் தேவ சமூகத்தில் நாங்கள் அழுகிறோம். அல்லேலூயா. இடைவிடாமல் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பிரயாசப்படுறோம். ஸ்தோத்திரம், பாரப்படுறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் நினைத்து உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சரி, அப்போ பாருங்கள், என்ன செய்யணும்? வருஷ காலம் 3 வருஷ காலமாக நான் பவுல் சொல்கிறார், இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் என்ன செஞ்சேன்? அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். ஆமாம், இரவும் பகலும் நாங்கள் புத்தி சொல்லி கொண்டே வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி புத்தி சொல்லுகிறோம். இப்படி வேதம் சொல்லுது, இப்படி நீங்கள் நடங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது என்று சொல்லுகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இடைவிடாமல் என்ன செய்யணும்? ஆமாம், ஊழியர்கள் புத்தி சொல்கிறாங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த புத்தியை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்களா, 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் 6ஆவதாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அடுத்து 6, 7 இதோட நான் முடிக்கிறேன். கர்த்தர் 2:13 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13 வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை, இது ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை. தேவ வசனத்தை கேட்குறீங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் பேசுகிறது போகிறேன் ஏதோ சின்ன ஸ்தோத்திரம், ஏதோ கதை, நான் ஏதாவது சொல்லணா? சிறுகதை, குறுகதை, ஸ்தோத்திரம், சீரியல் கதை அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. சரி, அப்படி அதில் தெளிவாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, நல்லா கவனிங்க, நாங்கள் போதிக்கிற தேவனுடைய வசனத்தை நீங்கள் மனுஷர் வசனமாக நினைக்கக்கூடாது. ஏதோ அவர் ஸ்தோத்திரம் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னா எதுலேருந்து சொல்கிறாரு? வசனத்துலேருந்து தானே சொல்கிறாரு. அதை கவனிக்கணும். அப்போ மனுஷர் வசனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது.
மற்றவங்க பேசுகிறது ஒரு மனுஷ வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. மனுஷர் வசனமாக எடுத்துக்கொள்ளலை. யார் எடுத்துக்கொள்ளலை? தெசலோனிக்கர் சபையார் எடுத்துக்கொள்ளலை. சொல்கிறார், அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. அதிலிருந்து நீங்கள் தொடர்ந்து சபையில் நீங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வைக்கிறாரு. அப்போ அதை நீங்கள் மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இது வரைக்கும் ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க? போதிக்கிற வசனத்தை ஆண்டோடைய வசனமாகவே கர்த்தருடைய வசனமாகவே ஏற்றுக்கொள்கிறீங்களா? மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்கிறீங்களா? நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை தியானித்து வசனத்தின்படிய வார்த்தைகளை கர்த்தர் ஊழியக்காரருக்கு கொடுக்குறார். இது தேவனுடைய வார்த்தை, இது கர்த்தருடைய சத்தியம் என்று நீங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு பிரயோஜனம். சோத்திரம். ஏதோ வர்றாரு, அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ பிரசங்கம் பண்ணுறாரு, நாங்களே ஏதோ கேட்டுட்டு இந்த ஒரு காதில் கட்டுட்டு ஒரு காதில் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அதான் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் 2 காதை கொடுத்தாரா கர்த்தர் கொடுத்துருக்காரா? 2 காதில் இந்த வசனம் வருதா? அது எங்கே வந்துடணும்? ஆமாம், உள்ளே போட்டோம். எங்கே? இருதயத்துக்கு வந்துடட்டும். இன்னொன்று எங்கே வரலாம்? 2 இடத்துக்கு போகலாம். எங்கே போகலாம்? மனதுக்கு வரலாம், இருதயத்துக்கு வரலாம். இங்கே இருந்தால் தான் ஆசனம், அது நல்ல பிரயோஜனம். இங்கே ஒரு காதில் கேட்டு இன்னும் 2 காது இருக்கா? இன்னொரு காதில் விட்டுட்டு போனா? ஆமாம், எங்களுக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் மூத்த ஊழியக்காரங்களாம், ஆமாம் நல்லா கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க, ஆமாம் இவ்வளோ பிரயாசப்பட்டு கர்த்தர் பேசி இந்த வார்த்தையை கொடுக்குறோம், நீங்கள் ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டு போனீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது உங்களுக்கு. இந்த வசனம் உங்களுக்கு மனதிலையும் போகட்டும், இருதயத்துக்கு வரட்டும். அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி வந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், வேறு எந்த சிந்தையும் இருக்கக்கூடாதுங்க. சபையில் வந்த பிற்பாடு வேறு எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. 2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகம், இங்கே சொல்கிற வார்த்தை சத்தியத்தை சோத்திரம் நான் உள்ளே இருதயத்தில் கொண்டு வந்து அதை பதித்து அந்த வசனத்தின்படி வாழ்வேன், அதன்படியாக நான் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மேன்மையான காரியம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சொல்லப்பட்டு பாருங்கள், எல்லாம் விளக்கமாக சொல்கிறாருக்கு. தேவவசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே என்னது தான்? தேவ வசனம் தான், மனுஷ வசனம் கிடையாது. இந்த இருக்கிற வேதத்தில் இருக்கிற எந்த அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம் மொத்தம் 40 ஊழியர்களை கொண்டு கர்த்தர் இந்த வேத வசனத்தை எழுத வைத்தார். பழைய ஏற்பாடு 32 ஊழியக்காரங்க, புதிய ஏற்பாட்டில் 8 பேர் தான். சோத்துறோம். அப்போ 40 பேரை கொண்டு கர்த்தர் எழுத வச்சார்னா உண்மையான ஆசிரியர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் ஏவி இது தேவனுடைய வார்த்தை முழுக்க அவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். அதனால தான் இது தேவனுடைய வசனம், இது பரிசுத்த வேதாகமம், இது என்னது? சத்திய வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது. சரி, அப்போ இது மெய்யாகவே தேவவசனம்தான். இந்த வசனம் என்ன செய்தான்? ஆமாம், விசுவாசிக்கும் போது எனக்குள்ளே உங்களுக்குள்ளே என்ன செய்கிறது? ஆமேன், ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள பலனும் செய்கிறதுங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்கறது. இது உங்களுக்குள்ளாக சரீரத்தை பலவீனத்தை கூட மாற்றம் தெரியுமா உங்களுக்கு? ஆத்மா பலவீனம் அடைஞ்சு சோர்வடைஞ்சு போயிருந்தாலும் அது உங்களை புஷ்டியாக்கும், உங்களை தைரியப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து இன்னொன்று 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15-16 சொல்லும்போது இது பாருங்கள், ஒரு முக்கியமான வசனம். ஊழியர்கள் எவ்வளோ பேர் கேள்விப்படுறீங்க, ஒரு சிலர் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு சிலர் சோத்திரம் தெரிஞ்சவங்க இருக்கலாம். சோத்திரம் இப்போ நம்ம நம்முடைய பிள்ளைகளே சோத்திரம் திருமணமாகி நல்ல ஊழியர் குடும்பத்தில் போயிருக்கிறாங்க. சரி, ரைட்டு, நல்ல ஊழியம் செய்கிறாங்க, செய்யட்டும். இந்த இன்னொரு கூட ஊழியக்காரருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் இல்லையா? சோத்திரன், சரி, நல்லது, போட்டு அதே கர்த்தர் யாருக்கு சுத்தமோ அங்கே கர்த்தர் அவர்களை ஏற்ற துணை ஏற்படுத்தி கொடுக்குறார். அது ஆண்டவர் சித்தப்படி நடக்கிறோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15-16 கிறிஸ்துவுக்கள் நல்ல கவனிங்க. உங்களுக்கு நிறையா ஊழியக்காரர்கள் தெரியலாங்க. பாருங்க, இப்போ பவுல் காலத்தில் அப்படி இருந்தாங்க சில பேர். சோத்திரம். அதான் சொல்லப்பட்டுக்கிறது, உங்களுக்கு 10,000 உபாத்தியார்கள் இருந்தாலும் தகப்பன்மார் கிடையாதுங்க. தகப்பன்மார் ஒரு சபையில், ஆவிக்குரிய சபையில் ஒரு ஊழியக்காரன் தான் இருக்க முடியும். இந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? அப்போ தெரிஞ்ச ஊழியக்காரங்க பல பேர் இருக்கலாம். சோத்திரம். என்னன்னு சொல்லி போனால் நிறைய பேர் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு நிறைய ஆபத்துன்னு சொல்கிறேன் நான். ஆமாம், நிறைய பேருக்கு காணிக்க நிறைய வச்சுருந்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, வாரம் வந்துடுவாங்க. இது மாதம் இல்லை, மாதம் வருவாங்க.
ஆமாம், சோத்திரம். உண்மையே சொல்கிறேன், 35 வருஷம் நான் பார்க்குறேன். சோத்திரம் சில ஆளுகளுக்கு அதான் சபை தங்களுடைய சபையாக இருக்காது. இன்னொன்று, வேறு சபையை சேர்ந்த ஆளுங்க கூட என்ன பண்ணுறது, பழகிட்டோம்னா வர்றது. அது ஒரு ஒழுங்கீனமான காரியங்க. நீங்கள் என்ன சோத்திரம் வந்துட்டாங்களே ஏதோ ஒரு ஊழியக்காரங்க அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ காணிக்க கொடுத்து ஏதோ ஜெபம்னு சொல்லிட்டு ஜெபம்னு சொல்லுவீங்க, ஜெபம்னு ஏதோ டீயை கொடுப்பீங்க, சோத்திரம். அதெல்லாம் போகவே கூடாது. இன்னொரு சபைக்கு, ஒரு சபையின் மேய்ப்பன் இன்னொரு சபைக்கு போகவே கூடாதுங்க. அது ஒழுங்கீனமான காரியம். இன்றைக்கி ஒரு சிலர் அப்படி இல்லை. பார்த்தீங்களா, என்ன பண்ண உங்களுக்கே சங்கடமாகி போயிடும் சில ஆளுகள் பண்ணுற காரியம். தெரியுமா, வெறுத்து போயிருங்க. சோத்திரம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொஞ்சம் கூட இது இருக்காது. நான் பார்த்ததை சொல்கிறேன். சோத்திரம் வேலைக்கு போயிருப்பாங்க குடும்ப தலைவர், ஆனால் பொம்பளை யார் இருப்பாங்க, சகோதரிகள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ வர்றது அந்த ஆளுக்கு சரி இல்லையே, நம்ம வரக்கூடாது அப்படின்ற ஒரு யோசிக்கிறது இல்லை. நம்ம ஐக்கியத்தெல்லாம் அப்படி இல்லை. சோத்திரம் 2 பேர் போகணும், அதுவும் கணவன் மனைவியாக முடிஞ்ச வரைக்கும் போங்க. முடியலையா 2 சகோதரிமாருக்கு போங்க, அல்லது 2 ஊழியக்காரரும் அவர் உதவிக்காரராக ஒருத்தர் போகணும். அப்படிப்பட்டதான் ஏற்றுக்கொள்வாங்க. தனியாக போவாங்க இந்த ஆளுக்கு. போய் என்ன பண்ணுறது, கரெக்டாக வச்சுக்கிட்டு சோத்திர டீயை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு, ஆமாம் பொறுமையாக என்ன பண்ணுறது. அதெல்லாம் ஒழுங்கமான காரியம். அப்படிலாம் நீங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட ஆளுகளை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. உங்களுக்கு பாருங்க, ஒரு ஆவிக்குரிய ஒரு ஊழியக்காரரை உங்கள் சபையின் மேய்ப்பரை வைத்திருக்கிறாரா, போதும்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் அதை தான் கடைப்பிடித்தோம், அதனால தான் நல்லா இருக்கிறோம். சோத்திரம். அநேகர் வந்து ஜபிச்சிட்டா அநேக ஆசீர்வாதம் வரும்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாருங்கள், சோத்திரம் எப்படி உண்மையாக இருந்தாங்க பாருங்கள். சோத்திரம் தெசலோனிக்கே சபையை ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இவங்களுக்குள்ள அந்த கொரிந்தி சபைகளுக்குள்ளாக சில காரியங்கள், சில குறைபாடு இருந்தது. ஒரு சில அந்த குறைபாடுகளில் சோத்திரம் அது என்னது, வாக்குவாதம், பொறாமை, ஆமாம் சோத்திரம், பேதகங்கள், இதெல்லாம் இருந்ததாக இந்த கொரிந்திய சபையை குறித்து சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசம் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு நேரம் இல்லை. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார் உங்களுக்குல அப்படி சொல்கிறாரு. அப்போ நிறைய பேர் நீங்கள் ஊழியக்காரர்களாக என்ன பண்ணுறீங்க, பழக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சொல்கிறாரு, இப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, சோத்திரம் உங்களுக்கு இருக்கிறாங்க, ஆனால் தகப்பன் மாதிரி அநேகர் உங்களுக்கு இல்லையே. என்ன மாதிரி ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாரான்னு கேட்குறாரு. பார்த்தீங்களா, இல்லையப்பா. அப்படின்னா உங்களுக்கு இந்த பல பேர் தெரியலாம், ஆவிக்குரிய தகப்பனா உங்களுக்கு ரிச்சிப்பில் நடத்தி, உங்களுக்கு ஞானஸ்நானத்தை நடத்தி, சோத்திரம் உங்களுக்கு உங்களை சபையின் ஐக்கியத்தில் நடத்தி, சோத்திரம் திருவந்து அந்த ஐக்கியத்தில் நடத்தி உங்களை கிறிஸ்துக்கள் தேர்வுலாம் உருவாக்கி கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற பணியை செய்கிற பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது, சபையின் மேய்ப்பனுக்கு, எங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அவருங்களா இவங்க தான் ஆவிக்குரிய தகப்பன்னு சொல்லப்படுகிற காரணம். எல்லாரும் ஆவிக்குரிய தகப்பன் ஆக முடியாதுங்க. உபாத்தியார்கள் இருக்கலாம். உபாத்தியார்கள் யார், டீச்சர்கள், சோத்திரம் உபாத்தியார்கள்னு அன்றைக்கி சொல்லுவாங்க தமிழில். அப்போ இருந்தும் ஆவிக்குரிய தகப்பன் அநேகர் இல்லையே. என்ன மாதிரி ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இல்லைன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். சரி, ரைட். அப்போ சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நல்ல கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே அவள் பாருங்க ரட்சிப்பில் நடத்தின, ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தின ஒரு ஊழியக்காரர் தான் உங்களுக்கு சோத்திரம் கர்த்தர் தந்திருக்கிற மேய்ப்பன். அல்லேலூயா. சபையின் போதகன் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. வசனத்தின்படி தான் சொல்கிறேன். 15ஆம் வசனம் 16 வசனம் கூட வாசிங்க. ஆகியா யாரை யாரை பின்பற்ற சொல்லலை, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, அவங்களெல்லாம் பின்பற்றுங்கன்னு வேதம் சொல்லலைங்க. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை பெற்றெடுத்தேன் சுவிசேஷத்தினாலே, உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ளாக நடத்தினேன், என்ன பின்பற்றுங்க, ஏன்னா அவனுக்கு சரியான விதத்தில் நான் உங்களை கொண்டு போய் கிறிஸ்துவத்தில் சேர்ப்பேன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம். சோத்திரம். அவர் தப்பாக சொன்னாரா? சோத்திரம். அப்போ நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்களும் என்ன செய்யுங்க, சபையாரே என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னாரே. சோத்திரம். அதுபடி ஊழியக்காரர்கள் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுறோம், நாங்கள் கர்த்தர்களாக உண்மையாக இருந்து நாக்கும்போது அப்போ எங்களுடைய போதனையை வேத வசனத்தின்படியாக போதிக்கிற சத்தியத்தை நீங்கள் பின்பற்றுங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, இன்னொரு 7வது பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. சோத்திரம். தேவாலயத்திலையும் சரி இழைவிடாமல் உபதேசம் பண்ணி பாருங்க. இன்றைக்கி அப்படி தான், தினந்தோறும் தேவாலயத்திலையும். அன்னைக்கு ஏன் வீடுகள் ஏன் சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? இடம் பத்தலைங்க, இடம் பத்தலை. சபையில் கூடி ஆராதிக்கிறதுக்கு ஆலயத்தில் போக மீதி பாருங்க ஜனங்கள் பெருகிட்டு, ஜனங்கள் ரசிக்கப்பட்டு பெருகிட்டே இருக்கிறாங்க. ஆகவே ஊழியர்களுடைய அனுமதியோடு, நல்லா கவனிக்கணும், ஊழியர்களுடைய அனுமதியோடு, ஊழியர்களுடைய ஆலோசனையோடு கூட என்ன பண்ணாங்க, நல்ல பக்தி உள்ள, நல்ல உண்மை உள்ளவர்கள் வீடுகளில் கூடுனாங்க. அல்லேலூயா.
யார் கூடினாங்க? தேவனுடைய பிள்ளைகள் ஆதி திருச்சபையில் கூடினாங்க. கூடி எல்லாம் இவங்களோட மேற்பார்வையில் தான் எங்கெங்கே நடக்குது, எங்கெங்கே ஜெபம் நடக்குது, யார் யார் நடத்துகிறாங்க. அவள் பாருங்கள், ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் வளர்ந்தவங்களை உண்மையாக இருக்கிறவங்கள பயன்படுத்தினாங்க. மூப்பராக நியமித்து அவர்கள் உண்மையாக இருக்கிறவங்கள தான், எல்லாரையும் இல்லை, உண்மையாக இருக்கிறவங்கள. ஸ்தோத்திரம். இப்போ சண்டே கிளாஸ் நியமித்து நீங்கள் உண்மையாக இருக்கும் போது உங்களை பயன்படுத்துகிறோம். ஒரு வாலண்டியர்ஸ் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிற பிள்ளைகளை வைத்து தான் பயன்படுத்துகிறோம். அது உண்மை இல்லைன்னா, ஏப்பா உன்னால் முடியலையா, செய்யாத அப்படின்னு சொல்கிறோம். ஒரு முறை அவனுக்கு சொன்ன பிள்ளைகளுக்கு நல்லா உண்மையாக செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா செய்ய முடியலைன்னா ஒதுக்கிங்கன்னு அப்படின்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். ஏன்னா அப்போ இந்த சமயத்தில் விபிஎஸ்சில், ஏன்னா உங்களுக்குள்ளாக என்ன இருக்கக்கூடாது, ஈகோ பிரச்சனை, நான் பிரியனா நீ பிரியனா, நான் சொல்கிறத நீ கேட்கணுமா, ஸ்தோத்திரம், அப்படி இல்லை. ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்குறார், அவங்க சொல்கிறத கேட்டு நடங்க. அல்லேலூயா. இதுதான் சபையினுடைய நிலவரங்க. ஸ்தோத்திரம். இது சொல்ல வேண்டிய சத்தியத்தை தெளிவாக சொல்லிடுறேன். நான் சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்ல பாருங்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், அது போகிற பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி இல்லாமல் கரெக்டாக அவர் சரி. அப்போ பிள்ளைகளுடைய நெஞ்சில் என்ன செய்யுமா, கொஞ்சம் மதியம் ஒட்டி இருக்கும். என்னது இப்படியே இருக்கு வசனம் இருக்குதா? நாங்களாம் இதை இப்படி எங்களுக்கு வர்றது சார்ந்து இதைத்தான் நாங்கள் படிக்க மாட்டோம், அதை தாண்டி போயிடுவோம் அப்படின்றீங்களா? பிள்ளையினுடைய நெஞ்சில் என்ன செய்யுமா, மதியம் ஒட்டி இருக்குமா? அதை எதுக்கு தான் சரி பண்ணுமா? இன்னைக்கு பெரம்பெடுத்து அடிக்கிறது இல்லை. ஆனால் அப்போ சில போல் சொல்கிறார், உங்களோட இடத்துல அன்பாக வரணுமா, பெரம்போட வரணுமான்னு கேட்டார். நான் உங்கள்கிட்ட பெரம்போடலாம் வரல, கண்டிப்பாகிய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, எச்சரிப்பாகிய கர்த்தருடைய வசனத்தை சொல்லி இவங்களை என்ன பண்ணுறோம், சீர்படுத்துகிறோம். அல்லேலூயா. சீர்படுத்துகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வேண்டுமா வேண்டாமா? வேணும் தானே? உங்களால் அடிக்க மாட்டேன், ஒன்றும் பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். அப்போ பெரம்போட அப்போ இப்படியே கேட்குறாரு. என்ன கோபம் வந்துச்சோ தெரில, இப்படியே சொல்கிறாருங்க. உங்களை அன்போடு வரணும்னா அன்போடு வர்றேன், பெரம்போடு வரணும்னாலும் பெரம்போடு வர்றேன்னு சொல்கிறாருங்க. அப்போ அந்த ஜனங்க ஸ்தோத்திரம். அப்போ அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா ஐயா? ஸ்தோத்திரம். பெரம்போட வந்து 2 போடுனாலும் போடுங்க என்ன அப்படின்னு சொன்னாங்களே, என்னன்னு தெரியல அந்த சபையை. சரி, அந்த வசனம் தெரியுமா? சரி, இப்போ பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ இந்த முதல்ல சொன்ன வசனத்தை வாசிக்கணும். என்னது? பிள்ளையின் நெஞ்சில் மதியனை ஒட்டி இருக்கும். ஆமாம், நீங்கள் எல்லாம் இந்த வீக மட்டும் இல்லை, எங்களுக்கு பிள்ளைங்க, இந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பனுமாரும் எங்களுக்கு பிள்ளைங்க தான், ஆவிக்குரிய பிள்ளைங்க தான். அல்லேலூயா. ஆமாம், எங்களோட வயதில் இளையவங்களை நாங்கள் ஸ்தோத்திரம். சரி, ஆனால் இது ஆவிக்குரிய பிள்ளைகள் தான், வலிவு பிள்ளைகள், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு பிள்ளைகள், எங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள். சரி, அப்போ பிள்ளை நெஞ்சில் என்ன செய்யும், மதியனை ஒட்டி இருக்கும், அது தண்டனை பிறம்பு அவனை விட்டு. அப்போ இது கண்டிப்பு, இந்த வசனத்தில் கண்டிப்பாகத்தான் நம்ம கொண்டு போகணுமே தவிர எழுத்தினபடியாக பெரம்ப வச்சு அடிக்கிறது இல்லை. இப்போ பாருங்க, என் பிள்ளைகளெல்லாம் நான் சிறு வயதில் இப்போ பெரம்ப வச்சு அடிச்சிருக்கிறேன் தான், கண்டிச்சிருக்கிறேன் தான். சோத்துரும். ஆனால் தோலுக்கு மேலே வளர்ந்த பிற்பாடு என்ன சொல்லுவாங்க, உலகத்தை தோலுக்கு மேலே வளர்ந்தா தோழன் தோழி ஆகிட்டீங்களா, நீங்களாம் தோழன் ஆகிருப்பீங்களே, நல்லது இருக்கட்டும். ஆனால் அப்புறம் அப்பாவுக்கு மேலே நான் வளர்ந்துட்டேன்னு தோல் மேலே தோல் போட்டு என்ன பண்ணுறது, மதிக்காமல், என்னது அம்மாவையும் அப்பாவையும் மதிக்காமல் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்படியே உலக பிரமாணம் ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா, தோலுக்கு மேலே வளர்ந்தா தோழன் அப்படின்னா அப்போ ஏற்கனவே நடத்துகிற மாதிரி நடத்தக்கூடாதுன்னு அர்த்தம். ஏற்கனவே சிறு வயதில் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்ம கண்டித்து அடித்து வளர்த்தோம், இல்லை பிள்ளைகளை வளர்த்தோம். இப்போ வளர்க்க முடியுதா? குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வளர்க்க முடியாது. சோத்துரும். சரியா? அப்போ அவங்கள எப்படி என்ன பண்ணணும், ஒரு அன்பாக சொல்லி அதே சமயம் எச்சரிக்கணும், கண்டிக்கணும். தவறு இருக்கும்போது என்ன பண்ணணும், ஆமாம், வார்த்தையால் புத்திமதி சொல்லி கண்டிக்கணுங்க. இன்றைக்கி நான் செய்கிறேன், குடும்பத்தை பிள்ளைக்கு 3 பிள்ளைகளுக்குமே புத்திமதி சொல்லுவேன், சொல்கிறேன். வச்சுட்டு இப்போ என் மகன் இருக்கிறான், வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். சோத்திரம். ஆமாம், ஏன்னா இப்போ நமக்கு உரிமை இருக்குது, இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணுன்றத. சோத்திரம். ஆமாம், இடையில கூட என் மகளை ஏதோ ஒன்று சொல்லிவிட்டேன், பிள்ளைய நல்லா கண்டிப்பாக வளர்க்கணும், என்னமோ சொல்லிவிட்டேன். அப்பா இது வரைக்கும் சொன்னதே இல்லை, நீ சொல்லி சேஸ்திர சொன்னிச்சான். சோத்திரம். சரி, அது அந்த பிள்ளைக்கு என்னது சொன்னாப்புல. சோத்திரம். பாருங்கள். சரி, எனக்கு ஞாபகம் இல்லை, நான் ஒரு நாள் என்னப்பா நான் என்னைக்கு என்ன சொன்னேன். ஆனால் சில சமயம் நான் புத்திமதி சொல்லும் போது அதை வார்த்தை சொல்லியிருக்கலாம், பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும் அப்படின்னு பொதுவாக இந்த ஒரு கருத்தில் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, கர்த்தர் சோதரம் ஆட்டும். அப்போ கர்த்தர் சரி, இப்போ பாருங்கள், இடைவிடாமல் உபதேசம் பண்ண சபைக்கு என்ன பண்ணணும், கர்த்தர் சோத்திரம். அப்போ இன்னொரு வசனம் சொன்னேன், என்னது, பிள்ளை நெஞ்சில் மதியன்னு ஒட்டியிருக்கேன். அடுத்த வசனம் ஒன்று சொன்னேன், என்னது, சரி பாருங்கள், இது பாருங்கள். சரி, அந்த வசனத்தை போடுங்கப்பா. பாருங்க. அப்புறம் ஏன்னா அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், பல சபைகளை ஸ்தாபித்து அவர் சொல்கிறாரு. எந்த கொரிந்திய சபைக்கு தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு,
தம்பி குருந்தி சபையா 1 கொரிந்தியர் 4:21. சரி, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெரும்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமா அல்லது அன்போடும்? சரி பாருங்க, அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடு வர்ற அளவுக்கு நீங்கள் நடந்துட்டீங்கன்னா பாக்கிவான்கள். அல்லேலூயா. பெரம்போடுன்றது கண்டிப்பாக தான் குறிக்குது. சோத்ரு அவர் எந்த இடத்துலையும் பெரம்பெடுத்து அடித்தாருன்னு இருக்குல்ல, பைபிள் இல்லை. சோத்ரு அவர் சொல்கிறாரு, நான் எப்போ பாருங்கள், ஏன்னா ஊழியத்து நிமித்தம் பல இடங்களில் போகிறதுனால அவர் ஒரே சபையில் இருந்து அவரால் ஊழியம் செய்ய முடியாது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ 7 பாயிண்ட் சொன்னேன். சோத்திரம். சரி, எழுந்திருப்போம். இடைவிடாமல் நாம் செய்ய வேண்டியவைகள் என்னது? ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் இடைவிடாமல் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும். அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தர் நாம் செய்ய வேண்டிய காரியம் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கணும். கொஞ்சம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணும்? ஓசியா 12:6 படி தேவனை இடைவிடாமல் நம்பிக்கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. இதை அப்படியே கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் நீங்கள் மனதில் பதித்து இதன்படி நடக்க ஒப்பு கொடுங்க. அடுத்து அப்போஸ்தலர் 6:4 இடைவிடாமல் தேவ வசனத்தை போதிக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், வேத வசனத்தை போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது அப்போஸ்தலர் 20:31 இடைவிடாமல் சபைக்கு புத்தி சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஊழியக்காரருடைய கடமை சோத்திரம். இடைவிடாமல் புத்தி சொல்லும் போது நீங்கள் சஞ்சலப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. கர்த்தர் சோத்திரம். இது ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, கடமை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே சந்தோஷமாக நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. சந்தோஷமாக ஆதித்திருச்சபையார் ஏற்றுக்கொண்டாங்க. சோத்திரம். நீங்கள் அப்படி ஏற்றுக்கொண்டு நீங்கள் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 தெசலோனிக்கர் 2:13 தேவ வசனத்தை எங்களால் நீங்கள் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி தெசலோனிக்கே சபையார் பார்த்து சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படும் போது இது மனுஷருடைய வசனமாக நினைக்கக்கூடாது. கர்த்தர் தேவனுடைய வசனம் தான் போதிக்கிறாங்க. இது கர்த்தருடைய வசனம் தான். இது விசுவாசிக்கிறவர்கள் இது பலனும் செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மட்டுமல்ல 1 கொரிந்தியர் 4:15-16 கிறிஸ்துவுக்களுக்கு 10,000 உபாத்தியாயர்கள் அநேக ஊழியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக ரட்சிப்புல நடத்தி ஞானஸ்நானத்துக்குள்ளாக நடத்தி சபை ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதான ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியமானவர்கள். அவர்கள் தான் உங்கள் ஆத்மாக்கு உத்தரவாதிகள். சோத்திரம். நாங்கள் தான் உங்களுக்கு சபையுடைய மேய்ப்பராக இருக்கிறவர்கள் மட்டும்தான் உங்கள் ஆத்மாக்கு உத்தரவாதிகள் அல்லாமல் மற்றவர்கள் அல்ல, சபைக்கு வெளியே இருக்கிற மற்றவர்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவர்கள் சோத்திர உபாத்தியார்களாக அவர் காணப்படலாம், ஆனால் ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக சோத்திர வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா? கர்த்தர் ஆவிக்குரிய தகப்பனாக உங்களை சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அவர் சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்ற கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அது ஒரு அனுபவம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ வேதம் சொல்கிறது இல்லை, தேவனால் பிறந்தவர்கள். சோத்திரம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அப்படி ஒரு பிறப்பு, மறுபிறப்பு. தேவனால் பிறக்கிறது மறுபிறப்பு தான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை உங்களை கிறிஸ்துக்குள்ள நடத்தி ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ளாக நடத்தி கர்த்தர் சோத்திர அபிஷேகத்துக்குள்ளாக நடத்தி இன்னும் ஆவிக்குள்ளாக நடத்தி இன்னும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ சத்தியத்துக்குள்ளாக உங்களை நடத்தி உங்களை கர்த்தருடைய வருகின்ற ஆயத்தப்படுத்துகிற காரியங்கள் என்று பார்க்கிறோம். அதன்படி எனக்கு செயல்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்து இடைவிடாமல் உபதேசம் சபைக்கு பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சோத்திரம். புத்திமதி மட்டுமில்லை, இடைவிடாமல் உபதேசம் பண்ணுவது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அந்த இடைவிடாமல் சோத்திரம் சபைக்கு பண்ண வேண்டிய சோத்திரம் உபதேசத்தை தேவன் நீங்கள் கேட்டு நமக்கு கர்த்தர் கிறிஸ்துவனுடைய போதனைகள் இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த கிருபையின் பிரமாணம் இருக்கிறது. 2வது அப்போஸ்தல உபதேசம் இருக்கிறது. இது ஆரோக்கியமான உபதேசம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த 2ஐயும் நாம் 2 கண்களாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் நாம் அதை அறிந்து கை கொண்டு நடத்த கர்த்தர் உதவி செய்வராக. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, சிவனுள்ள பிதாவே, சோத்திரம் ஐயா. கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் இடைவிடாமல் செய்ய வேண்டியவைகளை குறித்து கர்த்தர் எங்களுக்கு வேதத்திலிருந்து கற்றுக் கொடுத்தீங்க. அந்த வசனத்தின்படியாக வாழ்வதற்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கேட்ட வசனத்தை மறந்து விடாதபடிக்கு அதன்படியே வாழ அதன்படியாக நிலைத்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஆசீர்வதிங்க. உடைய பாதுகாப்பையும் கரம் கூட இருந்து வழி நடத்தணும். ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வருவதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய
அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு என்றென்னைக்கு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.